பாசத்திற்குரிய அன்பு நண்பர் தலைவர் அவர் பூபதி ஐயா அவர்களை மேடைக்கு அன்புடன் அழைக்கிறோம். முறையாக தொடங்கி இருக்கிறது. மனமையா இருக்கின்ற காலத்திலேயே இறைவனத்தை இனிமையாக அற்புதமாக பாடக்கூடிய அற்புத சகோதரிகள் ராஜேஸ்வரி பானுமதி இருவரையும் அன்புடன் இறைவனம் பாட அழைக்கிறோம். கொழுந்தினை பொந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே, சின்ன சின்ன பாலன் சிவபாலன், சின்ன சின்ன பாலம் சிவபாலன், வண்ணமயிலேறும் வடிவேலன், வண்ணமயிலேறும் வடிவேலன், குன்றம் எங்கிலும் குடியிருப்பான், குறவர் குழுவினில் குடியிருப்பான், குன்றம் எங்கிலும் குடியிருப்பான், குறவர் குழுவினில் குடியிருப்பான், கொன்ற குடி வேலனே கோரத்தி மன்னாளனே, எம் குறை தீக்க வந்தருள்வாய், சின்ன சின்ன பாலன் சிவபாலம், வண்ணமயிலேறும் வடிவேலன், தன்னம் தனிமையில் நின்று விட்டாய், தந்தை தாயையும் மறந்து விட்டாய், தன்னம் தனிமையில் நின்று விட்டாய், தந்தை தாயையும் மறந்து விட்டாய், சங்கத்தமிழ் வேலன் தாமரை பொற்பாதன், ஏறுமையில் ஏறி நீ வந்திடுவாய், சின்ன சின்ன பாலம் சிவபாலம், வண்ணமயிலேறும் வடிவேலன், ஔவை பாட்டி உன்னை அழைக்கையிலே சென்று நின்றனை மரத்தினிலே, சுட்டப்பழம் வேண்டுமா சுடாப்பழம் வேண்டுமா என்று நீ ஔவைக்கு அருள் செய்தார், சின்ன சின்ன பாலம் சிவபாலம், வண்ணமயிலேறும் வடிவேலன், எங்கள் உள்ளத்தில் உறைந்திருந்தாய், எங்கள் வாழ்வினில் ஒளி தருவாய், எம் தாயும் நீயே எம் தாயும் நீயே, ஏறுமயில் ஏறி நீ வந்திடுவாய், எம் தாயும் நீயே என் தாயும் நீயே, ஏறுமயில் ஏறி நீ வந்திடுவாய், சின்ன சின்ன சிவபாலன், வண்ணமயிலேறும் வடிவேலன். நன்றி. இவர்கள் இருவரும் சகோதரிகள் பானுமதி ராஜேஸ்வரி. அது மட்டுமல்ல, ஓய்வு பெற்ற அரசாங்க அதிகாரிகள் என்பதை அல்ல, நம்ம சேலத்து சுந்தர தமிழில் நம்மையெல்லாம் வரவேற்க வருகிறார் கோவை சுந்தரம் அவர்கள். எங்களது மணமன்றத்தின் மாதாந்திர நிகழ்வில் கலந்து கொள்ள வருகை புரிந்திருக்கும் அத்தனை பெரியவர்களையும் எங்கள் மணமன்றத்தின் சார்பாக சிரம் தாழ்த்தி கரங்குப்பி வருக வருக என உளமாற வரவேற்கின்றேன். இங்கு தலைமை பொறுப்புதனை ஏற்று இந்த கூட்டத்தை சீரோடு சிறப்போடும் மிக சிறந்த முறையிலே நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த அவையின் தலைவர் அவர்களே, இங்கு சிறப்புரையாற்ற வருகை வந்திருக்கும் சிறப்பு பேச்சாளர்களே, முன்னிலை ஏற்று நல்லது ஒரு கருத்தனை கோரியிருக்கின்ற ஐயா அவர்களே, என் அன்பிக்கினிய பூபதி அவர்களே, அவருக்கு உறுதுணையாக இருக்கின்ற இங்கு அமர்ந்திருக்கின்ற நண்பர்கள் அத்தனை பேர்களும் நீண்டு ஒரு முறை உங்களை வரவேற்கின்றேன். மாதம் தோறும் வருகின்ற 4ஆம் ஞாயிற்றுக்கிழமை இடித்தாலும் மழை பொழிந்தாலும் இந்த நிகழ்ச்சி நடந்தே தீரும். நால்வரை வைத்து நடத்துவோம், 40 பேர்களை வைத்து நடத்துவோம், 400 பேர்களை வைத்து நடத்துவோம் என்று இல்லாமல் நிகழ்வு நல்ல நிகழ்வாக சிறப்பான நிகழ்வாக மிக சக்தி வாய்ந்த நிகழ்வாக
மாதம் மாதம் நடந்து கொண்டிருக்கின்ற இந்த நிகழ்வு தொடர்ந்து இன்னும் பெரும் மழையாக பெரு நிகழ்ச்சியாக இங்கு நடக்க இருக்கின்றது. இந்த நிகழ்ச்சிக்கு வந்து கலந்து கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை வருக வரவேற்று விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். வாழ்க ஐயாவின் புகழ். சேலத்து தமிழில் அழகு தமிழில் உரையாற்றிய கோவை சுந்தரம் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கிற மாரிமுத்து ஐயா இப்பொழுது உரையாற்றுவார். நமது மன்றத்தினுடைய நிகழ்ச்சி, இன்றைய நிகழ்ச்சியில் எப்பொழுதும் போல இறைவணக்கம் முடிஞ்சதும் நகைச்சுவை மன்றம்னு இருக்கிறதால நகைச்சுவை ஒரு சில நகைச்சுவைகளை தெரிவித்து விட்டு அடுத்து நம்ம ரெகுலராக நடக்கக்கூடிய சொற்பொழிவு கேட்கலாம். நகைச்சுவையை சொல்லுகிறேன். அதாவது நம்ம மனம் நல்லா சுத்தமாக இருந்துச்சுனாக்கா ஆழ்வு நல்லா தேரும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த காரணத்தினால தான் மனமையாக இருக்கிற காலத்தில் தான் நகைச்சுவை சொல்லிக்கிட்டு இருக்கிறதுனால நம்ம அதை தொடர்ந்து அதை செய்யணும் அப்படிங்கிறதுல தான் நம்ம செஞ்சிகிட்டு இருக்கிறோம். வாய் வீட்டு சிரித்தால் நோய் விட்டு போகணும்னு நம்ம அந்த காலத்தில் பழமொழி வச்சுருக்காங்க. அது மாதிரி ஒரு சிரிப்பு கொஞ்சம் நேரம் சிரித்தோம்னாக்கா நமக்கு உடல் நலம் நல்லா இருக்கும். அப்படிங்கிறதுனால தான் அந்த நகைச்சுவை அரங்கத்தையே துவங்கி வச்சார். அதனுடைய முதல் நிகழ்ச்சியாக நகைச்சுவை நிகழ்ச்சியில் ஒரு போலீஸ் ஏட்டு திருடனை பார்த்து கேட்குறாரு. திருடனை பார்த்து, ஏன்னா திருடனா நீ என்ன பண்ண, திருடுன்னு உண்மையா சொல்லு அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு திருடன் என்ன சொல்கிறான்னா, ஐயா நானே சொல்லிட்டா உங்களுக்கு என்னங்க வேலை, நீங்கள் கண்டுபிடிங்களே என்ன பண்ணேன்னு சொல்லிட்டுன்னு. ஒரு நர்ஸு ஆஸ்பத்திரியில் ஒரு நர்ஸு ஒருத்தர் சொல்கிறார், டாக்டருக்கு இன்னொரு நர்ஸுக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. டாக்டருக்கு வர வர ஞாபக மருத்தி அதிகமாக கொண்டே போகுது, ஏன் சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அந்த இன்னொரு சிஸ்டர் என்ன சொல்கிறாங்க, அப்படி என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு அந்த கிராஸ் பண்ணி கேள்வி கேட்குறாங்க. அந்த முதல் நர்ஸுக்கிட்ட முதல் நர்ஸ் என்ன சொல்கிறேன்னா, ஆப்ரேஷன் தேட்டருக்கு போகிறதுக்கு போதும் அபிராமி தேட்டருக்கு போயிட்டாருட்டி நம்மளாம் காத்துக்கிட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேசினாங்களாம். அதுதான் அடுத்ததான் ஆஸ்பத்திரி ஜோக்கு தான். நர்ஸு வேகமாக ஓடியாந்து ஆஸ்பத்திரிக்கிட்ட ரூமில் போயிட்டு டாக்டரை பார்த்து, ஐயா பேஷண்ட்டு பாதி ஆப்ரேஷன்லேயே மயக்கம் தெரிஞ்சிட்டாரு, என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நர்ஸு டாக்டர்கிட்ட கேட்குறாரு. அந்த டாக்டர் உடனே என்ன சொல்கிறாருன்னா, ஆப்ரேஷன் பீஸ் எவ்வளோன்னு சொல்லு போதும், மயக்கம் மறுபடியும் வந்துடும், அது நம்ம ஆப்ரேஷன் பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னாங்களாம். அப்புறம் 2 நபர்கள் டிஸ்கஸ் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்களாம். அது என்ன இங்கே அவங்க வீட்டில் என்ன எல்லாம் ரேடு நடந்துக்கிட்டு இருக்குது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு அடுத்து அந்த நெய் தயாரிப்பு நிறுவனத்தை ஏன் சோதனை போடுறாங்க அப்படின்னு ஒருத்தர் கேள்வி கேட்டாராம். அதுக்கு அவர் அடுத்த நண்பர் சொன்னாராம், மணலாக நெய்க்கு இருக்கணும்னு விளம்பரம் பண்ணினாங்க, அதனால தான் நாங்கள் சோதனை பண்ணுறதுக்கு வந்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்களாம். அப்புறம் நண்பர் என்ன சொல்கிறேன்னா, இன்னொரு நண்பர்கிட்ட என் மனைவி மாடர்ன் ஆர்ட் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதுக்கு அந்த இன்னொரு நண்பர் என்ன சொன்னால், அவ்வளோ அழகா அப்படின்னு கேட்குறாராம். அந்த பழைய முதல் நண்பர் இல்லை எதுவுமே அவர் சொல்லதை புரிஞ்சிக்க முடியாது, அதனால தான் மாடர்ன் ஆர்ட்னு சொன்னேன் அப்படின்னாராம். கணவன் கேட்குறாராம் உங்கள்கிட்ட மனைவி பார்த்து, நீ சாப்பாடு போடாமல் இப்படியே சீரியல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நான் தர்ணா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மனைவி கிட்ட கணவர் சொல்கிறது உட்காந்துருக்கு. 2 பேர் சோஃபாவில் உட்காந்துருக்குறாங்க. அதுக்கு மனைவி என்ன சொன்னாலாம், அப்படி ஓரமாக போய் பண்ணுங்க, தர்ணா பண்ணுங்க, எனக்கு டிவி மறைக்குது அப்படின்னு சொன்னாலாம். அந்த மாதிரி ஒரு நபர் என்ன சொல்லலாம்னா, வேட்பாளர் ஏன் கடுகடுப்பாகவே இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு நண்பர்கிட்ட கேட்டாராம். அந்த நண்பர் சொன்னாராம், வெற்றி வேட்பாளர் என்று சொல்வதற்கு பதிலாக இவரை வெட்டி வேட்பாளர் என்று சொல்லிட்டாராம். வெற்றி வேட்பாளர் சொல்றது போல வெட்டி வேட்பாளர், அதனால தான் கடுப்பாக ஸ்டேஜில் உட்காந்துருக்காருன்னு சொன்னாராம். அடுத்தது மருத்துவ ஆஸ்பத்திரி சமாச்சாரம் தான். டாக்டர் ஒரு நோயாளி ஹாஸ்பிட்டலுக்குள்ளே ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்காரு. அப்புறம் நான் என்ன அவர்கிட்ட டாக்டர்கிட்ட என்ன கேட்குறாரு, ஐயா நான் 100 வயசு வாழணும், அதுக்கு என்ன மாத்திரை மருந்து ஏதாச்சும் என்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணணும், 100 வயசு வாழணும். அதுதானே நான் தாராளமாக வாழ்ந்துடலாம், நான் சொல்கிறபடி செய்யுங்க என்னாலும். அதுக்கு மருத்துவர் என்ன சொல்லலாம், சீக்கிரமாக போய் கல்யாணம் பண்ணிக்கங்க அப்படின்னு. ஏன் கல்யாணம் பண்ணிக்கிட்டா 100 வயசு வாழணும் அப்படின்னு திருப்பி டாக்டர்கிட்ட அந்த நோயாளி கேட்டாராம். அதுக்கு மருத்துவர் சொன்னாராம், இல்லை 100 வயது வாழணுங்கிற ஆசையே போயிடும், அதனால் நான் இதாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாராம். அப்புறம் ஒரு நபர் 2 பேர் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு வாக்கிங் போய்கிட்டு இருந்தாங்களாம். அவங்க கேள்வி கேட்டானா, பொதுவாக ஆண்கள் இடது கையில் வாட்சி கட்டிக்கிறாங்க, பெண்கள் வலது கையில் வாட்சி கட்டிக்கிறாங்க, இது எதனால் ஏன் அப்படின்னு தெரியுமான்னு கேட்டாராம்.
அதுக்கு அடுத்த நம்பர் எல்லாமே மணி பார்க்கறதுக்கு தான் கட்டிக்கிறாங்க, வேறு எது கட்டிக்கிறாங்க அப்படின்னு சொன்னதான். பஸ்ஸில் இன்னொரு நபர் 2 பேர் பேசிக்கிட்டு இருக்கும்போது பஸ்ஸில் போகும்போது ஒருவன் என் பையிலே பிளேடு போட்டுட்டாயா அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா பிளேடு தூக்கி வெளியே போட்டுட்டேன் அப்படின்னா. அவ்வளோதான். நன்றி. மாரிமுத்து அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு எங்கள் அமைப்பை மதித்து வந்த பானுமதி அவர்களை திருக்குறள் வாசிக்க அன்புடன் அழைக்கிறோம். இன்சொல் இனிது ஈன்றல் காண்பான் எவன் கொலோ வன்சொல் வழங்குவது. இன்சொல் இனிது ஈன்றல் காண்பான் எவன் கொலோ வன்சொல் வழங்குவது. கனிவாக பேசும் பொழுது சொல் மிக்க இனிமையாக இருப்பதை உணர்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது நாம் ஏன் கடுமையான சொற்களை பேச வேண்டும்? எதை பேசினாலும் இனிமையாக பேச வேண்டும். அடுத்த குறள். வெள்ளத்தனைய இடும்பை அறிவுடையான் உள்ளத்தில் உள்ள கெடும். வெள்ளத்தனைய இடும்பை அறிவுடையான் உள்ளத்தில் உள்ள கெடும். வெள்ளம் போல் துன்பங்கள் நிறைய வந்தாலும் அறிவுடையவன் அந்த துன்பங்களை ஒன்றுமில்லை என்று தன் மனதில் நினைத்தவுடனே அந்த துன்பங்கள் நீங்கிவிடும். இவ்வளோ அருமையான விளக்கம் பானுமதி மேடம் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு சபையில் இருக்கிற எல்லாத்துக்கும் வணக்கம், நமஸ்காரம். ஒரே ஒரு திருக்குறள் மட்டும் சொல்கிறேன். வெள்ளத்தனைய நீர்மட்டம் வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்திரதம் உள்ளத்தனையது உயர்வு அப்படிங்கிற ஒரு திருக்குறள். அதற்கு என்ன விளக்கம் அப்படின்னாக்கா, தாமரை மலரானது பார்த்தீங்கன்னாக்கா சேத்துலேயே இருந்தால் சரி குளத்துலேயே இருந்தால் சரி மலரும். அது எந்த அளவுக்கு அந்த தண்ணியுடைய அளவு இருக்கோ அந்த அளவுக்கு அந்த மலர் மேலே மறுபடியும் வந்துகிட்டே இருக்குமே தவிர அது கீழே போகாது. அந்த அளவுக்கு நம்முடைய மனதில் நல்ல எண்ணங்கள், ஆக்கப்பூர்வமான எண்ணங்கள், உயர்ந்த எண்ணங்கள் நம்ம வச்சோம்னாக்கா நம்ம வாழ்க்கையில் நாமும் உயரலாம் அப்படிங்கிறது திருக்குறளில் திருவள்ளுவர் சொல்லியிருக்கார். நன்றிங்க. பாலமுருகன் பாலனாக இந்த அமைப்பிலேயே ரொம்ப குறைஞ்ச வயசில் வந்திருக்கீங்க பாலமுருகன், நன்றி. சேலத்தில் மிக சிறுசிறுப்பாகவும் சுறுசுறுப்பாகவும் செயல்படக்கூடிய சுதன் ஐயா அவர்கள் உரையாற்ற வருகிறார். இனிய மாலை வணக்கம். குறள் ஒரு குறளை ஊமைப்படுத்தி நம்ம வாழ்க்கையில் வாழணுங்கிறது அது பழைய நூற்றாண்டுகளிலிருந்து நம்ம அதை சொல்லிட்டு வரோம். இன்றைய நேரங்களில் பெரியோர்கள் நீங்களும் அதை சொல்கிறீங்க. குறளை நாம் எப்படி கடைபிடிப்பது? ஒவ்வொரு குறளுக்குமே ஒவ்வொருத்தருக்கும் விளக்கம் புரியாது. நமக்குண்டான நெறிமுறைகளை நாம் தான் வகுத்து கொள்ள வேண்டும். ஒரு குறளை சொல்லுங்கள். நான் என்ன சொன்னேன், குறளை நான் சொல்லலை, வித்தியாசமாக தான் இங்கே சொல்ல போகிறேன். 60 வாழ்கின்ற வாழ்க்கையை நீங்கள் 40 பெற்றால் உங்கள் 60 சிறப்பாக இருக்கும். 40 பெறுகின்ற அனுபவத்தை 20 பெற்றால் 40 சிறப்பாக இருக்கும். அதுபோல் ஒவ்வொரு மனிதனுமே ஒரு ஊமையை காட்டி வாழாமல், ஊமைகளை நிறைய சொல்லிட்டாங்க. நம்ம எடுத்துக்காட்ட இன்றைய சந்ததியினருக்கு, இன்றைய தலைமுறையினர் நம்ம ஒரு ஊமையாக இருந்து என்ன பண்ண போகிறோம், எதுக்காக பண்ண போகிறோம், இந்த டைம் கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி டைம், ஒரு டிவி பார்க்கலாம், இல்லை இத்தனை பேர் இங்கே கூடியிருக்கிறது மிகவும் ஒரு சிறப்பான தருணம். அத்தனைக்கும் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் நான் இங்கே பதிவு பண்ணிக்கிறேன். வேல்யூபிளான டைம். இப்போ இவங்களை கூப்பிட்டு என்னப்பா எனக்கு ஒவ்வொன்றுமே இப்போ நான் ஒரு யூடியூப் சேனல் தொடங்கிடுறேன். ஆனால் இது கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி டைம். என்ன பேசுகிறோம், எதுக்காக பேசுகிறோம், இவங்களெல்லாம் பார்க்குறப்ப உண்மையாலுமே இந்த இடத்துல நம்ம ஒரு கருத்து சொல்கிறது வாய்ப்புக்கு இவங்க அமைப்புக்கு நன்றி சொல்லிடுறேன். ஊமைகள் தான். ஆனால் அந்த ஊமைகளுக்கு தகுந்தபடி நம் வாழ்க்கை முறை இருக்கின்றதா என்பதை ஒவ்வொருத்தரும் தன்னைத்தானே கூர்ந்து ஆராய்ந்து வாழ்ந்தால் அந்த வாழ்க்கை செழிப்பாக இருக்கும். வாய்ப்புக்கு நன்றி கூறி வரும். நன்றி, வணக்கம். தெரிவித்துக் கொண்டு வாழ்வென்றால் 1000 இருக்கின்ற நூலை வெளியிட்டதோடு இன்று 1000 நாள் உணவும் கொடுத்து, காலையில் நானும் அவர் கொடுத்த உணவு தான் சாப்பிட்டேன். அப்படிப்பட்ட சேலத்தில் சிறந்த சமூக சேவை செய்து கொண்டிருக்கிற கன்சூமர் ரைட்ஸ் மூவ்மெண்ட் தலைவர் பூபதி அவர்களை உரையாற்ற நம்முடன் அழைக்கிறோம். மனம் மன்றத்தை நிறுவியவர் ஐயா மனம். அவர் நேரத்தை பார்ப்பார், கூட்டத்தை பார்க்க மாட்டார். 2 கோடி பேர் இருந்தாலும் பேசுவார். ஒரு மேடையில் 2 கோடி பேர் இருந்தாங்க ஒரு அரங்கத்தில். ஒருவர் புண்ணிய கோடி, ஒருத்தர் தனக்கோடி இருந்தாலும் பேசிட்டார். அவர் கூட்டத்தை பார்க்க மாட்டார். கூட்டத்தை நேரத்தை மட்டும் தான் பார்ப்பார். நேரத்துக்கு ஆரம்பிச்சிடுவார், நேரத்துக்கு முடிச்சிடுவார். இந்த மன்றத்தை தொடர்ந்து ஒரு விஷயத்தை துவங்கிறது ஈஸி. எந்த விஷயத்திலையும் யாரும் துவங்கிறது ஈஸி, தொடர்றது கஷ்டம். எல்லாருக்கும் டக்குன்னு நாளைக்கு காலையில் நினச்சா அதே மாதிரி பண்ணிட்டு போகலாம். நிழல் இருக்குது, நிஜம் இருக்குது. சில நிஜங்களை பார்த்து நிழல் அப்படியே பண்ணுவாங்க. ஆனால் தொடங்குறது ரொம்ப ஈஸி, தொடர்றது ரொம்ப கஷ்டம். ஒரு தெருவில் பெரியவர் ஒருத்தர் இருந்தார். அவருக்கு என்ன வேலைன்னா, யார் பண்ணாலும் கிண்டல் பண்ணி நக்கல் பண்ணி அவங்கள
ஒரு இது வழி பண்ணி சிரிக்கிறது அவருக்கு சைக்கோத்தனம். எவன் வந்தாலும் பேசி பேசி ஒரு வழி பண்ணிடுவார். சின்ன பையன் வந்தான், தம்பி இங்கே வான்னாரு. அவன் என்னன்னா, நான் ஒரு கேள்வி கேட்குறேன், பதிலை சொல்லுனாரு. சரி கேளுங்கன்னாரு. நான் இங்கேருந்து டெல்லிக்கு போகிறேன், டெல்லியிலேருந்து பாம்பேக்கு போகிறேன், பாம்பேலேருந்து பெங்களூருக்கு போகிறேன், என் வயசு எவ்வளோன்னு கேட்டார். இங்கேருந்து டெல்லிக்கு போகிறேன், டெல்லியிலேருந்து பாம்பேக்கு போகிறேன், பாம்பேலேருந்து பெங்களூருக்கு வரேன். இந்த கேள்விக்கும் வயசுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? நம்ம பையன் அசரில், ஐயா உங்கள் வயசு 60ன்ட்டான். ஏய் எப்பட்றா வயசு கண்டுபிடிச்சாங்க? அது ஒன்றும் இல்லை, எங்கள் அண்ணன் ஒருத்தர் இருக்கிறான், எப்போ பார்த்தா லூசு மாதிரி கிறுக்கு மாதிரி பேசிட்டு இருப்பான், அவனுக்கு வயசு 30, அவன் அரைக்கு இருக்கு. நீங்கள் அவனுக்கு 30ங்கும் போது உங்களுக்கு நீங்கள் முழுசாக இருக்கிறீங்க. ஸோ அதனால் 60 அதனால் வந்து யாருக்கு எப்படி எங்கே பதில் கொடுக்குமோ அப்படி தான் பதில் கொடுத்தாக வேண்டும். நான் சீக்கிரம் சுருக்கமாக முடிச்சிடறேன். கடந்த 9ஆம் தேதி என்னுடைய 3வது புத்தகம் வாழ்வு என்றால் 1000 இருக்குங்கிற புத்தகத்தை எழுதி வெளியிட்டிருந்தோம். 16 கட்டுரைகள். அந்த படிச்சுட்டு சேலத்தில் ஒரு பிரபல மருத்துவர் எனக்கு போன தகவல் என்னென்னா, மென்மலை தூறலில் தோளோடு தோள் போட்டுக்கொண்டு நண்பர் ஒருத்தர் கருத்துக்களை சொன்ன மாதிரியான என் உணர்வை எனக்கு தந்தது. அந்த உணர்வோடு தான் புத்தகம் படித்தேங்கிற மாதிரி சொன்னார். அனுபவித்த மனிதர்கள், சந்தித்த மனிதர்கள், பார்த்த விஷயங்களை எல்லாம், ஏன்னா ஒரு கட்டுரை எழுதும்போது ராவா அப்படியே எழுதிட்டோம்னா அது போர் வச்சு போயிடும். 16 கட்டுரை இருந்தது. இந்த அரங்கத்தில் இந்த மேடத்துலேயே சகோதரி எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க, மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்ட்டு. ஒரு மணி நேரம் அந்த தலைப்பை பற்றி பேசியிருந்தோம். நமக்கு எல்லாத்துக்கும் ஸ்ரீதேவியை பிடிக்கும், மூதேவியை பிடிக்குமா? நான் அந்த 16 வயதில் ஸ்ரீதேவி சொல்ல, மூதேவி பிடிக்காதுமா. ஆனால் மூதேவிங்கிறவங்க யாருன்னா, வீட்டில் சோம்பல், துக்கம், பிரச்சனைகள், சங்கடங்கள், தேவையில்லாத விஷயங்களை இருந்தால் அவர்களை விரட்டுவதற்காக படைக்கப்பட்ட தெய்வம் தான் மூதேவி. சேர சோழ பல்லவர் காலத்தோட குலதெய்வம் அவங்க மூதேவி, ஸ்ரீதேவியோட அக்கா. அவங்க வந்து மூதேவிங்கிறது தேவையில்லாத தெய்வம் இல்லை, தேவைக்குரிய தெய்வம். இதெல்லாம் மெய்ப்பொருள் காண்பது அறிவில் பேசியிருந்தோம். அதை ஒரு கட்டுரையாக போட்டிருந்தோம். இன்னைக்கு வந்து நம்மளுடைய இட்லி, தமிழ்நாட்டுடைய இட்லி யாருடைய உணவு? இட்லி யாருடைய உணவு? நம்ம உணவு நம்ம பட்டா போட்டிருக்கோம். இல்லை, இட்லியோட தாயகம் இந்தோனேசியா. அங்கேருந்து வந்து இட்டாரிகேன்னு பேர் வச்சு, இட்டலிகேன்னு பேர் வச்சு, இத்தரிகேன்னு பேர் வச்சு கடைசி இட்லி ஆகி இட்லி நம்ம சொந்தமாக்கிட்டோம். இதையும் தொட்ட இட்லின்னு அது ஒரு கட்டுரை எழுதியிருந்தேன். காடுகளின் கடவுள்னு ஒரு கட்டுரை எழுதியிருந்தேன். யானைகளோட விலங்குகளே ரொம்ப புத்திசாலித்தனமான மிருகம் என்னென்னா, கண்ணாடியை பார்த்து அடையாளம் கண்டுக்குமா யானை. ஒரு நாளைக்கு 250 கிலோ சாப்பிட்டாகணும். காடுகளை இயற்கையாக உருவாக்குவது யானைகள் மட்டும்தான். ஏன்னா யானைகள் சாப்பிட்ற 40% ஜெரிக்காது. அது சாணம் போடும்போது அதில் வந்து விதைகள் இருக்கும், மரம் வளரும். காடுகளின் கடவுள் எழுதியிருந்தோம். குற்ற உணர்ச்சி சுடும் ஒரு கட்டுரை எழுதியிருந்தோம். குற்ற உணர்ச்சி இல்லாத மனிதன் யாரு? யாருக்கு பயப்படுறாங்க? மனசாட்சி பயந்தாம. மனிதனுடைய இறுதி காலம் அந்திம காலம் சொல்றாங்க. பார்த்தீங்கன்னா நான் என் உறவுகளுக்கு தெரியும் 4 பேருடைய மரண நேரத்தில் இந்த விருதி வரணும் பார்த்தோம். 3 நாள் அப்படியே பெற்றே வந்துருப்பாங்க. உயிர் அப்படி கொடுக்கணும், கண்டு முறை கொடுக்கணும், கண்ணு தண்ணி வரும். ஏதோ வாழ்ந்த காலத்தில் நினைச்சுருப்பேன். ஒவ்வொரு மனிதனுக்கும் பெரிய சொல்ல முடியாத 1000 குற்றங்கள் மனைவிக்கையோ, முன்னாடிக்கையோ, மகன்கிட்டையோ, ஏன்கிட்டையோ, நெருங்கிய நண்பர்கிட்டையோ, நெருங்கிட்ட சொல்ல முடியாத சொல்லலாம் அவர்கள் உள்ள குழந்தைக்கு அந்த குற்றவாளி கடைசி சொல்லும், குற்றவாளி சொல்லும். முகமூடி மனிதனும் ஒரு கட்டுரை எழுதினேன். ஒவ்வொரு மனிதனுக்கும் புத்தகம் இருக்கிறான், ஒவ்வொரு மனிதனுக்கும் எத்தனை இருக்கான், ஒவ்வொருத்தரும் 2 மாதிரி தான் அதிகம். திருச்சிக்கு வெளியே வந்து இப்போ கேட்குதா? 16 கட்டுரைகள் இருந்தோம், அதை வெளியிட்டிருந்தோம். இந்த முதல் புத்தகம் வாங்குறதுல சகோதரி பேரும் போட்டிருந்தோம். அவங்க பணி நிமித்தமாக வரலை, அதனால் அவங்களுக்கு இந்த புத்தகத்தை இங்கே உங்கள் எல்லோரும் முன்னிலையும் மீண்டும் ஒரு முறை அறிமுகம் சொல்லி வழங்குகிறோம். அந்த புத்தக விற்பனை தொகை முழுக்க இன்றைக்கி 1000வது நாள் உண்டி கொடுப்போம். இன்றைக்கி 1000 நாள் கொடுத்துருக்குறோம். அந்த புத்தக தொகை முழுக்க உண்டி கொடுப்போம் அரப்பணிக்காக போகுது. 150 ரூபாய் வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம். சகோதரிக்கு அந்த புத்தகத்தை இப்போ நான் தரேன்.
அடுத்த கூட்டத்தில் சொல்லுங்கள். இனிமேல் புத்தகம் எழுதக்கூடாதுன்னு அனுப்பிச்சி விட்டாங்க 2 புத்தகத்துக்கு. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் நம்ம பேசுவோம். நன்றி, வணக்கம். 1 மணி நேரம் சொற்பொழியாற்றுவர் தான் பூபதி அவர்கள். அவர் ஒரு நாள் கூட பேசக்கூடிய அற்புதமான சக்தி படைத்தவர் என்பதை அவர்களுக்கு மனமன்ற சார்ப நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, பெண்கள் தன் கணவரை அன்பாக பாவா பாவா என்று அழைப்பார்கள். ஆனால் இவர் பெயரிலே வைத்திருக்கிறார். சுந்தரம் பாவா அவர்கள் உரையாற்ற வருகிறார். உலகெல்லாம் உணர்ந்தோதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்து வணங்குவோம். இப்போ ஒரு சின்ன 2-3 நிகழ்ச்சியை மட்டும் சொல்லிட்டு முடிச்சோம். அதுக்கு தான் பர்மிஷன் கொடுத்துருக்காரு. நான் காரைக்குடியில் ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேங்க. காரில் போயிருந்தேன். நான் தனியாக தான் போயிருந்தேங்க. நைட்டு கல்யாணம் முடிச்சுட்டு ஒரு 9 மணி 10 மணி சுமாருக்கு காரைக்குடியிலேருந்து கோட்டையூர் வரேங்க. கோட்டையூர்லாம் சரியான மழை, எக்கச்சக்கமான மழை. நான் டிரைவருக்கு சொல்லி வண்டியை ஓரமாக நிறுத்துறப்பா அப்படின்னேன். ஓரமாக நிறுத்திட்டேன். அங்கே அந்த அந்த நான் நிறுத்தினத்துக்கு பக்கத்தில் 2 கப்பல்ஸு, டீசெண்டான ஆளுங்க. ஒருத்தர் சஃபாரி ஷர்ட் போட்டிருந்தார், ஒரு நல்ல மேடம். அவங்க 2 பேர் நின்றுட்டு இருந்தாங்க. அவங்க நான் என்னை பார்க்குறாங்க, நான் அவங்கள பார்க்குறேன். மறுபடியும் திருப்பி நானே அவங்கள்ட்ட போய், என்ன சார் நீங்கள் என்னையே ரொம்ப நேரம் பார்த்துட்ருக்கீங்க, என்னென்ன? இல்லை சார், ஒரு சின்ன ரிக்வஸ்ட்டுன்னாங்க. சொல்லுங்கள் சார் என்னென்ன. நீங்கள் எங்கே போகிறீங்கன்னாரு. நான் சேலம் போகிறேன் சார் அப்படின்னேன். அப்படிங்களா, எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ண முடியுமான்னாரு. சொல்லுங்கள் சார். மழை அதிகமாக போயிடுது, 2 பஸ்ஸு போயிடுச்சு, யாரும் நிறுத்த மாட்டேங்கிறான். நான் காரில் வரலான்னு நினச்சேன். காரை என் பையன் வெளியூருக்கு எடுத்துகிட்டு போயிட்டான். அதனால் வர்றப்போ பஸ்ஸில் வந்துட்டு இப்போ எப்படி போகிறதுன்னு தெரில. காலையில் நான் போய் தான், அவர் சாஸ்திரா யூனிவர்சிட்டியினுடைய டீன். இப்போ நான் போய் தான் காலையில் 10 மணிக்கு ஓப்பன் பண்ணி பேப்பர் ரிசீவ் பண்ணணும் எல்லாருக்கும். நாளைக்கு எக்ஸாமினேஷன். எனக்கு ஒரே டென்ஷனாக இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னார். சரி, ஒன்றும் இல்லை, உங்களை எங்கே இறக்கி விடணுன்னு, எங்கே நீங்கள் சொல்கிறீங்களோ அங்கே நான் உங்களை இறக்கி விடுறேன்னு சொல்லி அவங்க 2 பேர்த்தையும் காரில் உட்கார வச்சுட்டு நேராக புதுக்கோட்டை இறங்கினா கூட தஞ்சாவூருக்கு பஸ்ஸு கிடைக்கிறது கஷ்டம். திருச்சியிலேருந்து கொஞ்சம் ஓரளவு ஈஸியாக கிடைக்கும். அவர்கிட்ட சொன்னேன், சார் இது மாதிரி சமாச்சாரம், உங்களை நான் திருச்சியில் இறக்கி விடுறேன், அங்கேருந்து 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் தான் தஞ்சாவூர், நீங்கள் ஈஸியாக போயிடலான்னு. அதே மாதிரி இவர் போய் திருச்சியில் போய் இறக்கி விட்டு அங்கே இறங்கி அவர் இறங்கி போகிறப்ப அவர் ஹைலி குவாலிஃபைடு பர்சன். அப்படியே காலை தொட்டு கும்பிட்ற மாதிரி வந்துட்டார். சார் என்ன சார் நீங்கள் இவ்வளோ பெரிய ஆள், என்ன காலை தொட்டு கும்பிட வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? இது உதவி. உடுக்கை இழந்தவன் கை போல அங்கே இடுக்கண் களைவதாம் நட்பு. அந்த மனசில் வச்சு தான் சார் நான் செய்கிறேன். அதனால் நீங்கள் என்ன சார் ஒரு பெருசாக நினைக்காதீங்க, உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைச்சதுன்னு நான் சந்தோஷப்படுறேன்னு அவர் என்னை அப்படியே அவங்க 2 பேருமே நல்லா வாழ்த்திட்டு, நீங்கள் எப்போ வந்தீங்களாலும் யூனிவர்சிட்டி வாங்க, டீன் என்னை வந்து பார்த்துட்டு போகணுன்னு சொன்னாங்க. ஸோ இந்த நிகழ்வு வந்து மனசுக்கு ஒரு நிம்மதியாக இருக்குங்க. அதே மாதிரி 2வது நிகழ்ச்சி, நான் பெங்களூர்லேருந்து நைட்டு 9:30 மணி 9:45 பஸ்ஸுக்கு சேலம் வரேங்க. ஏடிசி பஸ்ஸில் பஸ்ஸு கிளம்புறப்ப ஒரு அம்மா வேகமாக வர்றாங்க. ஒரு பேக்கு, ஒரு கூடை. அந்த கூடையில் மேலே துணிமணி அது இது பர்ஸு ஏதோ வச்சுருக்காங்க. அவசரமாக வந்து பஸ்ஸில் உட்காந்துட்டாங்க. பஸ்ஸு கிளம்பி, அப்போ எப்போவுமே டிரைவர் லேட்டாக தானே டிக்கெட் கொடுப்பாரு. அவுட்ரு வந்துருச்சுங்க. பெங்களூர் அவுட்ரு வந்து பொம்மண்ணாடிகிட்ட வர்றப்போ எல்லாருக்கும் டிக்கெட் கொடுத்துட்டு இந்த அம்மாட்டையும் டிக்கெட்டுக்கு காசு கேட்குறாங்க. இந்த அம்மா கீழே பார்க்குறாங்க, பேக்கில் பர்ஸை காணும். கிட்டத்தட்ட 4000-5000 ரூபா அதில் இருந்திருக்கு. அந்த அம்மா கொண்டு வந்திருக்காங்க. அந்த அம்மா என்ன பண்ணிங்க, ஆட்டோவில் வர்றப்போ கீழே விழுந்துச்சா அல்லது யாராவது எடுத்துட்டாங்களா என்னன்னு தெரியல. அந்த அம்மாவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, கண்ணில் தண்ணி வருது. நான் உடனே பக்கத்தில் இருந்து ஏமான்னா அப்போ இந்த மாதிரி ஸ்டோரி சொன்னாங்க. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் நீங்கள் எங்கே பண்ண நாகப்பட்டினம் போகணும் அப்படின்னாங்க. அப்படிங்களா, சரி ரைட்டுன்னு சொல்லி கண்டக்டர் கூப்பிட்டு எனக்கு வந்து ஒரு டிக்கெட்டும் அந்த அம்மாவுக்கு நாகப்பட்டினத்துக்கு ஒரு டிக்கெட்டு கொடுக்குன்னு சொல்லி காசு கொடுத்து எல்லாம் முடிச்சுட்டு வந்தேன். அப்போ அந்த அம்மா நீங்கள் யார், எங்கேருந்து வரீங்கன்னு. இது மாதிரி நான் பெங்களூர் நகர்பாவி ஏரியாவிலேருந்து வரேங்க. நகர்பாவி யூனிவர்சிட்டியில் நான் ப்ரொஃபஸராக ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கேன். நான் ஏங்க இவ்வளவு படித்தவங்க எப்படிங்க எனக்கு கடைசி பஸ்ஸில் வரீங்க? அதுவும் ஒரு லேடி வந்து அவ்வளோ தூரம் நாகப்பட்டினம் போகணுங்கிறீங்க, நைட்டு வரலாமா அந்த மாதிரி இல்லைங்க. நான் பர்மிஷன் கேட்டேன், அவர் மேலே கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. நாளைக்கு நான் போயே ஆகணும், அதனால தான் வந்து இது கிளம்பி வந்தேன்னு சொல்லிவிட்டு அவங்கள கொண்டு போய்
திருச்சியில் இறக்கி விட்டு அவங்க கையில் ஒரு 2000 ரூபா பணமும் கொடுத்து, ஏன்னா அவங்க நாகப்பட்டினம் மேலே போகணும் இல்லையா, பாஸ் செலவுக்கு பணம் வேணும்னு சொல்லி அதையும் கொடுத்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணேன். எனக்கு அது ஒரு மனசு திருப்தி. இந்த மாதிரி நிறையா நிகழ்ச்சிகள் என் வாழ்க்கையில் நடந்திருக்குங்க. நன்றி, வணக்கம். பாபான்னு அன்பு, நல்ல அன்பு காட்டியிருக்கீங்க, உங்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இவர்கள் வந்து தமிழ்நாட்டில் 50 ஆண்டு காலம் ஒழுவாத கட்டிடம் கட்டிக்கல அற்புதமான ஒரு என்ஜினியர் VMR ரவி அவர்களை உரையாற்ற அறிக்கும். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். தொடர்ந்து மனம் நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு உங்கள் அனைவரும் சந்திப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி. புதிய புதிய தகவல்களை சொல்லுவதை காட்டிலும் மனம் ஐயாவோடு நான் பயணித்த அந்த நிகழ்ச்சிகளை மட்டும் நான் சுருக்கமாக 2 நிமிடங்கள் நான் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். அந்த வகையிலே ஐயாவுடைய மாணவன் நான். 1983ஆம் ஆண்டு சுவாரஸ்யமான ஒரு நிகழ்ச்சி இந்த சேலத்திலே நடந்தது. நான் அப்போது 10ஆம் வகுப்பு படித்து கொண்டிருந்தேன். ஐயா அவர்கள் என்னுடைய தந்தையாருக்கு மிக நெருக்கமான நண்பர். நான் சுமாராக படித்திருந்த காரணத்தினால் இந்த வருடம் 10ஆம் வகுப்பு தேர்வில் இவன் தேர மாட்டான் என்று எல்லோரும் சொன்னார்கள். இருந்தாலும் என் தந்தையார் என்னிடத்தில் என்ன சொன்னார், மற்றவர்கள் கூறுவதை காட்டிலும் நீ திறம்பட படித்து இந்த தேர்வில் வெற்றியடைய வேண்டும். அப்படி வெற்றியடைந்தால் நீ கேட்கிற பொருளை நான் வாங்கி தருகிறேன் என்று சொன்னார். சரி என்று நான் மகிழ்ச்சியை மேலும் ஊக்கமாக படிக்க ஆரம்பித்தேன். அப்பொழுது அடிக்கடி எங்கள் இல்லத்துக்கு வந்து சென்று கொண்டிருக்கிற மனம் ஐயாவோடு நெருங்கிய அதற்கு முன்பாகவே அதற்கு நான் 11, 12ஆம் வகுப்பு தான் ஐயாவோட நான் படித்தேன். நான் 10ஆம் வகுப்பு படிக்கும்போது 9ஆம் வகுப்பு படிக்கும்போது ஐயா அவர்கள் என்னுடைய தந்தையாரை பார்க்க அடிக்கடி வீட்டுக்கு வருவார்கள். அவர்கள் கலந்துரையாடு கொண்டிருப்பார்கள். அப்போ அவரோட உரிமையோடு நான் பேசி கொண்டிருக்கும்போது 10ஆம் வகுப்பு தேர்ச்சி அடைந்தால் ஏதோ வேணும்னு சொல்லி கேட்டாமே, என்னடா உனக்கு வேணும்னு ஐயா என்னை கேட்டார். நான் எங்கள் அப்பாட்ட சொல்ல மாட்டேன், உங்கள்கிட்ட தான் சொல்லுவேன் அப்படின்னு. சரி என்கிட்ட சொல்லு, அப்போ தான் நான் எங்கள் அப்பாவை நம்ப மாட்டேன், உங்கள்கிட்ட தான் சொல்கிறேன், நீங்கள் தான் வாங்கி தரணும், எங்கள் அப்பாட்ட சொல்லணும்னு நான் சொல்லியிருந்தேன். சரி என்கிட்ட சொல்லுடான்னு சொன்னார். அவர் காதில் போய் சொன்னோன்னு அவர் கண்கள் ரெண்டும் அகலமாக விரிந்து சிரிக்க ஆரம்பித்தார். கைத்தட்டி ஆஹோன்னு சிரித்தார். என்ன மனம், என்ன என் பையன் கேட்டான்னு. நல்லா ஒன்று வேணாம், இப்போ நான் சொல்லலை, அவன் நல்லா படிக்கட்டும், படித்து முடிச்ச பின்னால் அவன் தேர்வு ஆன பின்னால் நான் சொல்கிறேன், நீங்கள் வாங்கித்தாங்கன்னு சொன்னார். அதே போல் 10ஆம் வகுப்பு தேர்வில் நான் தேர்ச்சி அடைந்தேன். ஐயா மனம் அவர்கள் என்று எங்கள் வீட்டுக்கு வருவார்ட்டு எட்டி பார்த்து கொண்டிருக்கிறேன். கிட்டத்தட்ட நான் தேர்வு முடிவு பெற்று கிட்டத்தட்ட 20 நாட்களாக ஐயா அவர்கள் அவர் பள்ளிக்கூடத்தில் வேலையாக இருக்கிறார் இல்லையா, அந்த நேரத்தில் வர முடியல. கிட்டத்தட்ட ஒரு 15 நாட்கள் கழித்து மனம் ஐயா அவர்கள் எங்கள் வீட்டுக்கு வந்தார். நான் ஓடி போய் ஐயாவை கட்டிப்படுத்திக்கிட்டு, ஐயா நான் பாஸ் பண்ணிட்டேன், நீ சொன்ன மாதிரி அப்பாட்ட சொல்லி நான் கேட்டதை வாங்கி தரணும்னு சொன்னேன். அப்போ சிரித்தார். அதுக்கு நீ பேசாமல் ஃபெயில் ஆகிருக்கலாட்டான்னு சொல்லி சிரித்தார். அப்போ தான் எல்லாருக்கும் முன்னால் எங்கள் அப்பா கேட்டேன், என்ன தான் மனம் கேட்டான் அவனை. அட ஏங்க வாமு, அவன் எங்கள் அப்பாட்ட ஒரு யானை வாங்கிட்டாங்கன்னு சொல்லி கேட்டான் அப்படின்னாரு. ஏன்னா அந்த சமயத்தில் வந்து சேலத்தில் சர்க்கஸ் நடந்துக்கிட்டு இருந்தது. அடிக்கடி சர்க்கஸுக்கு என்னை கூப்பிட்டு போகும்போது அந்த யானையை பார்த்து யானை மேலே அது அளவுதியமான ஆனந்தம் ஏற்பட்டுருச்சு. அதை வந்து விளையாட்டு போல் நான் வந்து கேட்டதுனால எல்லோரும் எங்கள் வீட்டில் போய் சொல்லி சிரித்தாங்க. அதுக்காக அவர் என்ன சொன்னார், சரி இதுக்கு மாற்றாக யானைக்கு மேலே யானை பொம்மை வேணால் ஒன்று வாங்கி கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னார். அப்போ என் தந்தையார் வந்து சபரிமலைக்கு போயிட்டு வந்ததுனால 2 தந்தங்கள் வைத்த 2 யானைகள் போட்டி போடுவதாக ஒரு மிகப்பெரிய யானை சிற்பத்தை கொண்டு வந்து எங்கள் வீட்டில் வைத்தார்கள். இருந்தாலும் எனக்கு அரை மணியோடு அந்த யானையை பார்த்து கொண்டு தான் இருப்பேன். ஆனால் அடிக்கடி ஐயா எங்கள் வீட்டுக்கு வரும்போது நான் உங்கள்கிட்ட சொன்னேன்ல, யானை எனக்கு வாங்கி தரல, நீங்கள் யானை பொம்மை வாங்கி கொடுத்துட்டாரு, நீங்கள் தான் வாங்கி தரணும் வாங்கி சொல்லிட்டேன். அப்போ ஐயா ஒரு வார்த்தை சொன்னார், கொஞ்சம் பொருடா உன்னை தேடி யானை வரும்னு சொன்னார். இது சத்தியமான உண்மை. நீங்கள் பழைய அந்த நாளிதழ்களை எடுத்து பார்த்தால் தெரியும். அப்போது மாலை மலர், மாலை முரசு பேப்பர்லாம் வரல, தினத்தந்தி பேப்பர் வந்துக்கிட்டு இருந்தது. என்னன்னு சொன்னால் சர்க்கஸ் கூடாரத்துலேருந்து ஒரு யானை தப்பிச்சு ஓடியாந்துருச்சு. அது இரவு பூரா அந்த யானை எங்கேயோ பயணம் பண்ணி அப்போ சின்னேரி வைக்காடுன்னு சொல்லப்படக்கூடிய இந்த இப்போ இருக்கிற புதிய பேருந்துடைய ஏரி, அந்த ஏரிக்கின் கீழ்ப்பகுதியில் தான் எங்களுடைய தோட்டம் இருந்தது, கரும்பு தோட்டம் எங்களுது. எங்கள் கரும்பு தோட்டத்தில் வந்து யானை பூந்துக்குச்சு. அப்போ அடுத்த நாள் காலையில் ஏகப்பட்ட கூட்டம், ஐயாலாம் வந்தாங்க. அப்புறம் வந்து சொன்னார், நான் சொன்னது சரியாக போச்சா, உன்னை தேடி யானை வந்துருச்சா பாடுறான்னார். எதுக்கு சொல்கிறேன்னா, மூத்தோர்கள், சத்தியம் தவறாதவர்கள், பெரியவர்கள் இவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் பலிக்கும், அதை என் அனுபவத்தில் கற்று தெரிந்து கொண்டேன் என்று சொல்லி நான் உங்களுடைய அனைவருக்கும் வாய்ப்பு சொல்லி நன்றி மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஐயாவோட நிறைய தொடர்புகள், ஒவ்வொரு கூட்டத்திலையும் ஒவ்வொரு செய்திகளை நினைவுபடுத்தி கூறிக்கொண்டிருக்கிற VMR ரவி அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். ஐயா வந்து மனமையா வந்து சென்னை கூட்டி போனார்.
நம்ம இறந்து போனார் இல்லையா கவர்னர் இலா கணேசன் ஐயா, பொற்றாமரை என்ற நிகழ்ச்சியினுடைய தலைவராக இருந்து மிக சிறப்பாக சென்னையில் நடத்தினார். அங்கே ஐயா கொடுத்த தலைப்பு 1000 ராமர்கள் என்ற தலைப்பில் தான் ஐயா பேசினார். அந்த நினைவுக்கு வருது. அதை பேசுவதற்காக ராஜாப்பாளையத்திலேருந்து சரஸ்வதி மேடம் வந்திருக்காங்க. அந்த கல்விக்கு சரஸ்வதி மேடத்துக்கும் ஒத்து வருகிறது. அவர் 1 மணி நேரம் உரையாற்ற இருக்கிறார், சொற்பொழிவாற்ற இருக்கிறார். அதனால் இன்னொரு 2 பேர் பேசின உடனே அவர்கிட்ட கொடுத்துடலான்னு நினைக்கிறேன். வீடு என்றால் திறப்பதற்கு சாவி வேண்டும், விளக்கு என்றால் பற்ற வைக்க திரி வேண்டும், இரண்டையும் சேர்த்தினால் சாவித்திரி உங்களிடையே உரையாற்ற வருகிறார். சாவித்திரி. அனைவருக்கும் மாலை வணக்கம். ஒரு ஆன்மீக செய்தி. இந்த ராமகிருஷ்ண மடத்துக்கு மனம் சந்திரசேகர் நிறைய டைம் வந்திருக்கிறாரு. அவர் சொல்லுவார், புன்னகை அரசிங்கிறது கேஆர் விஜயன்பாங்க, ஆனால் இவரை சொல்லலாம். அதை நினைவுபடுத்துகிறேன். அவர் ஆன்மீக செய்தியை பற்றி பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணன் என்ன சொல்கிறாருன்னா, இறை நாமத்தின் ஆற்றலில் முழு நம்பிக்கையும் அதை ஜபிக்க ஆவதும் ஒருவனுக்கு தோன்றுமானால் அவனுக்கு ஆராய்ச்சியோ மற்ற எந்த சாதனைகளுமே தேவை இல்லை. அவனது சந்தேகங்கள் எல்லாம் தீர்ந்து விடுகின்றன, மனம் தூய்மையாகி விடுகிறது. இறை ஆற்றலினாலே அவன் அவரை தரிசிக்கிறான். இறை நாமத்திற்கு அவ்வளவு சக்தி உள்ளது. நன்றி, வணக்கம். சௌத்ரிமா, நன்றி. ஐயா 51 ஆண்டுகளும் இந்த வெற்றியினுடைய ரகசியம் என்னவென்றால், மிகப்பெரிய கோடீஸ்வரர்களை ஒரு புறமும் என்னை போன்ற சாமானியர்கள் இந்த புறமும் வைத்து சமமாக பாவித்ததால் 51 ஆண்டுகள் மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த மனமன்றமானது வசதி படைத்தவர்கள் எங்கு வேண்டுமானாலும் வாய்ப்புகளை பெற்று விடுவார். சாமானியர்களை பல்வேறு விதங்களில் வளர்க்க வேண்டும், ஆன்மீகத்திலாட்டும் கவியரங்கமாகட்டும் என்பதற்காக ஆரம்பித்து வெற்றிகரமாக அவரது அன்பு மகள் உமையாள் மேடம் அவர்களால் நடந்து கொண்டு இருக்கிறார், வெற்றிகரமாக நடந்து கொண்டிருக்கிறார் என்பதை செய்தியும் தெரிவித்துக் கொண்டு அன்பு நண்பர் பாஸ்கர் அவர்களை உரையாற்ற அன்புடன் அறிக்கலாம். அனைத்து பெரியோருக்கும் மாலை வணக்கம். இப்போ நாங்கள் வந்த உடனே உமையாள் மேடம் என்கிட்ட ஒன்று கேட்டாங்க, என்ன சார் 2 பேரும் ஒன்றா தான் வருவீங்களா, அவர் வரலன்னா நீங்கள் வரமாட்டீங்களான்னாரு. அதாவது எனக்கும் பூபதிக்கும் 1991 எங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப், இந்த பிஸ்னஸ் ஃபார்மா பிஸ்னஸ், அதிலிருந்து தான் இந்த சோசியல் ஆக்டிவிட்டீஸ்னு ஒன்று ஆரம்பிக்கலான்னு சொல்லி ஆரம்பித்தோம். அது நல்லபடியாக போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் இப்போ உண்டி கொடுப்போம்னு சொல்லிட்டு என்னென்னா, இப்போ கூட காலையில் 1000வது நாள் உண்டி கொடுத்தோம். அதுக்கப்புறம் அவர் ஒரு வேலையை போனார், நான் ஒரு வேலையை திருச்செங்கோடு போனேன். வந்து 5 மணிக்கு ஏறவுடனே நான் ஃபோன் பண்ணேன், பூபதி இது மாதிரி போகணுமே போகலாமா அப்படின்ட்டு. போகலான்னாரு. அவர் அங்கேருந்து ரெடி பண்ணுவாங்க, நான் இங்கே ரெடி பண்ணேன். அதாவது அந்த ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு அந்த வந்து என்னென்னா, எது இருந்தாலும் ஷேர் பண்ணுறோம், அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஒரு மிட் நைட்டில் அவருக்கு ஒரு சங்கடமாக ஃபோன் பண்ணுவார், எனக்கு ஒரு சங்கடமாக ஃபோன் பண்ணுவார், ஃபேமிலி மேட்டராக எல்லாம். அந்த நட்புன்றது வந்து ரொம்ப ஆழமாக போயிடுச்சு. அதனால் ஒரு சிலதெல்லாம் நான்லாம் எங்கள் ஃபேமிலியில் கூட ஷேர் பண்ண மாட்டேன். பூபதிக்கு நான் ஷேர் பண்ணுவேன், பூபதி இந்த மாதிரி மனசு கஷ்டமாக இருக்குது, என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம். பாஸ்கர் எங்கே இருக்கிற, 2 மணி ஆனாலும் எந்திரிச்சுவான்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல கொஞ்ச நேரம் உட்காந்து மனசுட்டு பேசணும்னா சார் அந்த ரிலாக்ஸேஷனில் அந்த மன அழுத்தம் போயிடுது நம்மளுக்கு. அதுதான் நட்பு. இந்நாள் வரைக்குமே அந்த நட்புன்ற ஒரு பொக்கிஷத்தை நாங்கள் காப்பாற்றிட்டு வரோம். அது இன்னும் எங்கள் உயிருள்ள வரை அது நீடிக்க வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் தான் ஆசீர்வாதம் பண்ணணும். அதேமாரி இன்றைக்கி 1000ஆம் நாள் உண்டி கொடுப்போம் கொடுத்துருக்கோம். அது இன்னும் இது கடந்து போகணும். அந்த 1000ஆம் நாள் அந்த உண்டி கொடுப்போம் நிறுத்தக்கூடாதுன்னு ஒரு எண்ணத்தில் நாங்கள் நடத்திட்டு இருக்கோம். அதுவும் உங்களோட ஆசீர்வாதம் வேணும். அதே மாதிரி கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றவை, ஒருவருக்கு அழியாத சிறந்த சொத்து செல்வம் கல்வியே, அந்த கல்வியை பேணி காக்க வேண்டும் என்றும். அடக்கம் ஆர்வல் உய்க்கும், அடங்காமை ஆறிலும் உயர்த்திவிடும். அடக்கம் எனும் பண்பு மனிதனை தேவர்களின் நடுவில் கொண்டு போய் சேரும். அடங்கா என்னும் குணம் மனிதனை நரகத்தில் தள்ளிவிடும் என்று தான். இது 2 குறளுக்கு தகுந்தபடி நாங்கள் நடந்துக்கலாம்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.
நண்பர் பாஸ்கர் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இன்றைய அருமையான இந்த நிகழ்ச்சியினுடைய முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கிற காசி விஸ்வநாதன் அவர்கள் ஸ்ரீ கிருஷ்ணா சேவா சமிதி அவர்களை அன்புடன் உரையாற்ற அழைக்கிறோம். அதற்கு முன்பாக அவருக்கு எங்களுடைய மனமன்றத்துடைய சொத்து மாரிமுத்து அவர்கள் பொன்னாடை போர்த்தி மகிழ்கிறார். सहनाववतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावतीतमस्तु मा विद्विषावहैः. ॐ शान्ति शान्ति शान्तिः. हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः. हरिः ॐ. समस्तजनकल्याणे निरतं करुणामयं नमामि चिन्मयं देवं सद्गुरुं ब्रह्मविद्वरम्. உலகம் யாவையும் தாமுலாக்களும் நிலை பெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவரன்னவர்க்கே சரணாங்களே. பகவான் ஸ்ரீ பிரம்மகிருஷ்ணருடைய அருளாலும் பூஜ்ய குருதேவ சுவாமி சின்மயானந்தருடைய அனுக்கிரகத்தாலும் எல்லாம் வல்ல சிவபெருமானின் திருவருளாலும் 64வது நாயன்மார் என்று போற்றப்படுகின்ற வாரியார் சுவாமிகளின் அனுக்கிரகத்தாலும் மனம் ஐயா அவர்களுடைய அனுக்கிரகத்தாலும் இந்த மனம் மன்றம் என்ற இந்த அமைப்பின் கீழ் 51வது ஆண்டு 5ஆம் நிகழ்ச்சியாக இந்த நிகழ்வு மிக அற்புதமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்வில் என்னையும் ஒரு பேச்சாளராகவும் அல்லது ஒரு சொற்பொழிவாளராகவோ எண்ணி மாரிமுத்தையா என்னை இங்கு முன்னிலை வகிக்குமாறு கேட்டுக்கொண்டார். அந்த அளவுக்கு பேச்சு திறன் இல்லாத நான் உங்கள் முன்னே எனக்கு சிற்றறிவுக்கு ஏற்ற சில விஷயங்களை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள நான் விளைகிறேன். தவறு ஏதாவது இருந்தால் நீங்கள் எல்லோரும் என்னை மன்னிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில் ஒரு நிகழ்வை கூறுவதற்கு முன்பாக இன்று மிக விசேஷமான நாள். என்ன நாள் அப்படின்னா, திருவண்ணாமலையைச் சேர்ந்த ஸ்ரீ மூக்குப்பொடி சித்தர் அவருடைய 7ஆம் மகா குரு பூஜை நாள் இன்று. மற்றும் புட்டப்பர்த்தி சாய்பாபா அவர்களுடைய பிறந்த நாள், 100வது நூற்றாண்டு விழா, அது இன்று தான் நடக்கிறது. அந்த நாளில் இந்த நிகழ்ச்சி நடைபெறுவது மிக பொருத்தமாக அமைந்திருக்கிறது. மேலும் விராலிமலை ஸ்ரீ சதாசிவ சுவாமிகளுடைய 90ஆம் ஆண்டு மகா பூஜை திருநாள். இப்படி விசேஷமான ஒரு திருநாளில் இப்படிப்பட்ட ஒரு நல்ல நிகழ்வானது இந்த மனம் என்ற அறக்கட்டளை சார்பாக ஐயா மாரிமுத்து அவர்கள் இங்கு தலைமை தாங்கி இந்த நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கிறார். அவருக்கும் வரவேற்புரையாற்றிய கோவை சுந்தரம் ஐயா அவர்களுக்கும், இறைவணக்கம் பாடிய அம்மையார் அவர்களுக்கும், மணமன்றத்தினுடைய நிறுவர் மணமையா அவர்களுடைய மூத்த புதல்வியாகிய உமையால் அம்மையார் அவர்களுக்கும், சுதன் ஐயா அவர்களுக்கும், பூபதி ஐயா அவர்கள் மிக அற்புதமாக இங்கு உரையாற்றி அவர் பலவிதமான நூல்களை எழுதுவதோடு வாழ்க்கையில் பல அறங்களை அவர் பின்பற்றி கொண்டு இருப்பது மிக அற்புதமான ஒரு செயல். எழுத்தாளர்கள் எப்படி உருவாகிறார்கள் என்றால், அவர்கள் எந்த அளவுக்கு பல நூல்களை வாசிக்கிறார்களோ அந்த வாசிப்பு அவர்களை எழுத வைக்கிறது. அப்படி ஐயா அவர்களைப் போல பல எழுத்தாளர்கள் இந்த உயர்ந்த கருத்துக்களை கொண்ட கட்டுரைகளை இங்கு வழங்கி
நமக்கு அவர்கள் மிக அற்புதமான அந்த பணியை செய்வதன் மூலம் அவர்கள் இந்த சமுதாயத்திற்கு மேலும் மேலும் சிறப்பு செய்கிறார்கள். மேலும் சுந்தரம் பாவா அவர்கள் அவருடைய அனுபவத்தை மிக அற்புதமாக பகிர்ந்து கொண்டார். அவர்களுக்கும் உமா ரவி அவர்களும் விஎம்ஏ ரவி அவர்களுக்கும் மேலும் பாஸ்கர் ஐயா அவர்களுக்கும் எனது மனங்கனிந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, ராஜபாளையத்திலிருந்து இங்கு சொற்பொழிவாற்ற 1000 ராமர் என்ற தலைப்பில் பேச வந்துள்ள இந்த மன்றத்தில் பேச ஏற்கனவே தீர்மானித்தது பாரதி என்ற அம்மையார் அவர்கள். அந்த பாரதி அம்மையார் அவர்கள் சார்பாக அவர்களுடைய மகனுடைய அறுவை சிகிச்சை நடந்திருந்த போதிலும் இந்த நிகழ்வுக்கு வந்து இந்த ராமாயண சொற்பொழிவை ஆற்ற வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்தோடு வந்திருக்கிறார். அம்மையார் அவர்களுக்கும் எனது அன்புகனிந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்த ஸ்ரீ கிருஷ்ண சேவா சமிதி சார்பாக நாங்கள் கம்பன் தரும் காட்சி என்ற இந்த மனம் மன்றத்தை போல மாதாந்திர நிகழ்வை கருத்தரங்கை நடத்த வேண்டும் என்று அந்த நரசிம்ம சுவாமியினுடைய அருளால், ஏன்னா நரசிம்ம ஜெயந்தி அப்போ தான் புலவர் ராமனையா வந்து இரண்ய வதைப்படலத்தில் சீரியது செங்கட்சியம் என்ற தலைப்பில் இங்கு உரையாற்றினார். அப்போதான் என் மனதில் தோன்றியது இந்த கம்பராமாயண கருத்தரங்கை மாதந்தோறும் நடத்த வேண்டும் என்ற அந்த ஒரு சிந்தனை ஏற்பட்டது. அதில் முதல் நிகழ்வாக அயோத்தியில் தசரதன் கண்டராமன், கோசலை கண்டராமன் என்ற 2 தலைப்பில் அம்மையார் அவர்களும் பாரதி அவர்களும் இங்கு உரையாற்றி அந்த கம்பன் தரும் காட்சி முதல் நிகழ்வை இந்த சாந்தாசிரமத்தில் தான் துவங்கினோம். பிறகு அது இப்பொழுது கம்பன் தரும் காட்சி 6 வரை நடந்து நிறைவேறியது. அது டிவிஎன் கல்யாண மண்டபத்தில் மாதந்தோறும் நடந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் எல்லோரும் அதில் பங்கு கொண்டு அதில் எங்களை சிறப்பு செய்து எங்களை வாழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். அதற்காக இந்த அரங்கத்தில் உள்ள எல்லா சான்றோர்களுக்கும் எனது மனங்கனிந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது எனது வாழ்வில் நடந்த ஒரு நிகழ்ச்சியை இங்கு பகிர்ந்து கொள்ளலாம் என்று இருக்கிறோம். எனது சொந்த ஊர் சங்ககிரி RS என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள். சங்ககிரி ரயில்வே ஸ்டேஷன். அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு எதிர்த்த மாதிரி ஒரு மாரியம்மன் கோயில், தங்க மாரியம்மன் கோயில் என்று. அந்த மாரியன் கோயிலுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய பழங்கால ஜமீன் வீடு. அந்த ஜமீன் வீடு தான் எங்கள் அப்பா அதை வாங்கினார். அந்த ஜமீன் வீட்டுக்கு பக்கத்தில் முன்னாடி வந்து என்னுடைய அம்மாவினுடைய அப்பா, என்னுடைய தாத்தாவினுடைய வீடு முன்னாடி இருக்குது. அதற்கு முன்னாடி பெரிய வெளி நிலம். அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கும் இந்த வீடுகளுக்கும் நடுவில் வெறும் நிலம்தான். அந்த 1980களில் எனது தங்கையினுடைய திருமணம் அந்த கிராமத்தில் நடைபெறுகிறது. அந்த கிராமத்தில் எனது சொந்த தாய்மாமனுக்கு என்னுடைய தங்கையை மணமுடித்து வைப்பதாக, அந்த முன்னாடி வீட்டில் எங்கள் தாய்மாமா இருக்கார், பின்னாடி கொஞ்சம் பக்கத்தில் வீட்டில் நாங்கள் இருக்கிறோம். என்னுடைய தாத்தா எல்லாம் இறந்து விட்டார். என்னுடைய பாட்டி இருக்கிறாங்க. அப்போ இந்த திருமணத்தை எப்படி செய்வது அப்படிங்கும்போது அந்த வெற்று நிலத்தில் பெரிய பந்தல் போட்டு அந்த இடத்துலையே கல்யாணம் நடத்திடலாம், மண்டபத்திலெல்லாம் வேண்டாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணி பெரிய பந்தல்லாம் ஏற்பாடு பண்ணி அந்த திருமணத்தை ஏற்பாடு செய்தோம். திருமண நாள் அன்று விடியற்காலை நேரம் எல்லாரும் அவங்கவுங்க குளிச்சுட்டு ரெடி ஆகணும். திருமணத்துக்கு உண்டான ஏற்பாடுகள்லாம் அந்த மண்டபமெல்லாம் எல்லாம் அந்த காலத்து மண்டபம் அந்த பூச்சோடனை எல்லாம் செய்து எல்லா விதமான உட்காரவங்களுக்கு எல்லாம் சேர்லாம் போட்டு எல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கு. நாங்கள் மேலே மாடியில் நாங்கள் இருக்கிறோம். எங்கள் வீட்டில் ஒரு கிணறு இருக்கிறது. ஆகாய கங்கை என்று இந்த வற்றாத ஒரு நீர் அங்கே, அந்த கிணற்று நீர் கிட்டத்தட்ட ஒரு 5 மணி, விடியற்காலை 5 மணி அளவில் நாங்கள் குளிச்சுட்டு கல்யாணத்துக்கு உண்டான ஏற்பாடுகள்லாம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக குளிக்கிறதுக்காக கீழே வரும் பொழுது அங்கு 5 மணி அளவில்
ஒரு சின்ன ஒரு டியூப் லைட் தான் இங்கே எரிஞ்சிட்டு இருக்கு. அந்த டியூப் லைட்டுக்கு பக்கத்தில் கிணற்று அடியில் ஆஜானுபாகவான ஒரு மனிதர் அங்கு குளித்து கொண்டிருக்கிறார். முருகா முருகா என்று முருகன் நாமத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார். அவர் வேறு யாருமல்ல, வாரியார் சுவாமிகள். அவர் எனது தங்கையின் திருமணத்தை நடத்தி கொடுப்பதற்காக சுவாமி அவர்கள் அந்த இடத்துக்கு எங்கள் வீட்டுக்கு வந்து அவர் பாத்ரூம்லாம் குளிக்கல, அந்த கிணற்றடியிலேயே குளித்தார். அந்த காட்சியை கண்டவுடன் எனக்கு புலகாங்கிதம் அடைந்து அந்த இடத்திலேயே சுவாமிகளை வணங்கினேன். அப்படிப்பட்ட சுவாமிகள் எங்கள் ஊரில் உள்ள ஒரு பஜனை மடத்தில் ஆண்டுதோறும் எனது தாத்தா அவர்கள் ராம பஜனை மடத்தில் வைகுண்ட ஏகாதசி, ராமநவமி, கிருஷ்ண ஜெயந்தி போன்ற 3 விழாக்களை நடத்தும் பொழுது சுவாமிகள் வந்து அங்கே சொற்பொழிவாற்றுவார்கள். அப்படிப்பட்ட பாக்கியம் எங்களுக்கு கிடைத்தது. அப்படிப்பட்ட கிருபானந்த வாரியார் சுவாமிகளுடைய சீடராக அமைந்த மணம் ஐயா அவர்களுடைய இந்த மணம் அறக்கட்டளையில் நான் பேசுவதற்கு மிக பாக்கியம் செய்து கொண்டதாக நான் எண்ணி மகிழ்கிறேன். இப்பொழுது இந்த மனம் மன்றத்தில் ஒவ்வொருவரும் 2 திருக்குறளை கூறி அதனுடைய அர்த்தத்தை கூற வேண்டும் என்றார். அது எனக்கும் தான் பொருந்தும். எனக்கு நகைச்சுவை பேச அதிகம் தெரியாவிட்டாலும் ஏதோ ஒரு 2 குறளை உங்களிடம் பகிர்ந்து கொள்ளலாம் என்று இருக்கிறேன். மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்து அரண் ஆகுல நீர பிற என்ற ஒரு குறளை நாம் எல்லோரும் கேள்விப்பட்டிருக்கோம். அறம் என்பது புறத்தில் செய்யப்படுகின்ற செயலினால் மட்டும் அது அறம் என்று ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது. மனதில் மாசு இல்லாமல் இருக்க வேண்டும். குற்றமில்லாத மனதோடு ஒரு செயல் செய்யப்படும் என்றால் அந்த செயலுக்கு பெயர்தான் அறம் என்று திருவள்ளுவர் கூறுகிறார். இப்பொழுது அந்த மாசு அல்லது குற்றம் என்பது எது என்று தெரிந்தால்தானே அந்த மாசை நாம் நீக்க முடியும். அதனால் அடுத்த குறளிலேயே திருவள்ளுவர் கூறுகிறார், அழுக்காறு அவா வெகுளி இந்நான்கும் இழுக்கா என்றது அறம். அழுக்காறு என்ற பொறாமையும், அவா என்ற ஆசையும், வெகுளி என்ற கோபமும், இன்னாச்சொல் என்ற கடும் சொல்லையும், இந்த 4ஐயும் யார் ஒருவன் தன்னுடைய வாழ்க்கையில் இல்லாமல் செய்கிறானோ, அவற்றையெல்லாம் தன் மனதிலிருந்து நீக்கி தன் வாழ்வை அறமாக கொண்டு போகிறானோ அதற்கு பெயர் அறம். அப்படி இந்த மாசுகளை நீக்குவது என்பதுதான் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் அவரவர்கள் கடைபிடிக்கும் பொழுது அவர்களுக்கு என்ன கிடைக்கிறது என்றால், இந்த 4ஐயும் நீக்கும் பொழுது அவன் மனதில் அமைதி வருகிறது. அந்த அமைதி வந்தால் அவனுக்கு சந்தோஷம் வருகிறது. அந்த சந்தோஷம் வரும் பொழுதுதான் அவன் மற்ற உயிர்களிடத்து கருணையோடு இருப்பான். அந்த கருணையோடு இருக்கும் பொழுது, மனம் தூய்மையான மனதை கொண்டிருக்கும் பொழுது அவர்களுக்கு இப்படிப்பட்ட சான்றோர்களுடைய சத்சங்கம் ஏற்படுகிறது. இந்த சத்சங்கம் ஏற்படும் பொழுதுதான் ஒருவன் ஆன்மீக வாழ்க்கையில் அடியெடுத்து வைக்கிறான் என்று சான்றோர்கள் கூறுகிறார்கள். இப்பொழுது இந்த அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் இந்த 4ல் 1 இருந்தா மித்த 3ம் தானாவே வந்துடும். ஏதாவது 1 நம்மிடம் ஒரு குறை இருந்தால் மற்ற 3 குறைகளும் நம்மிடம் வந்து சேர்ந்து விடும் என்பதற்கு எடுத்துக்காட்டு ராமாயணத்திலேயே பல பாத்திரங்களை நாம் பார்க்கலாம். அதில் முக்கியமாக அழுக்காறு என்பதை முதலில் வெளிப்படுத்தியவள் மந்தரை. மந்தரை சிறு வயதில் இருந்த ராமன் மீது ஏற்பட்ட கோபத்தினால் முதல் நாளில் அவனுக்கு பட்டாபிஷேகம் என்று தசரதர் அறிவித்த அறிவிப்பை கேட்டவுடன் இந்த பட்டாபிஷேக நிகழ்வை எப்படியாவது நிறுத்திவிட வேண்டும் என்று கைகேயியிடம் போய் அவளிடம் இந்த அழுக்காற்றை, இந்த பொறாமையை மனதில் விதைக்கிறார். அப்படி விதைப்பதால் அவள் சூழ்ச்சி செய்து தன் மகனுக்கு அந்த பட்டம் கிடைக்க வேண்டும் என்று அவா உறுகிறாள்.
அப்படி அவா உற்றதால் தசரதன் மீது கோபம் கொண்டாவது அந்த 2 வரங்களை பெற்றி அவள் அந்த பட்டாபிஷேகத்தை நிறுத்தி விடுகிறாள். இப்படி அழுக்காறு என்பது தொடர்ந்து மற்ற குற்றங்களையும் செய்வதற்காக அடிகோலி விடுகிறது. ராமாயணம் என்பது ஒரு தனி மனிதனை பற்றிய வரலாறு அல்ல, ராமனை பற்றிய வரலாறு மட்டும் அல்ல, அது அறத்தை பற்றி, அறத்தை எடுத்து கூறுகின்ற ஒரு நூல். அதனால் ராமன் கதாநாயகனாக இருந்தாலும் அறத்தை யார் யாரெல்லாம் எங்கெங்கே எப்படி செய்தார்கள் என்பதை வலியுறுத்துகின்ற நூலாக இருப்பதால் அந்த பண்புகள் எங்கெங்கெல்லாம் ஒவ்வொரு பாத்திரமும் அந்த சில நேரங்களில் நாம் வெகுளியை நம்மையும் மீறி வெளிப்படுத்தி வருகிறோம். இப்போ இலக்குவன் ராமனுக்கு பட்டாபிஷேகம் இல்லை என்று சொன்னவுடன் அவன் கோபம் கொள்ளுகிறான். ராமன் அந்த விதிதான் நமக்கு இப்படி வனவாசத்தை ஏற்படுத்தி இருக்கிறது, நீர் யார் மீதும் கோபம் கொள்ளாதே என்று அவனை அடக்குகிறான். பிறகு மீண்டும் சித்திர கூடத்தில் பரதன் படையுடன் வருவதை பார்த்து இலக்குவன் அவனை தவறாக புரிந்து கொண்டு அவன் மீது வெகுளி கொள்கிறான், கோபம் கொள்கிறான். அப்பொழுதும் ராமன் பரதன் அப்படி நம்மை தாக்குவதற்காக வரமாட்டான், நீ கோபம் கொள்ளாதே என்று ராமன் அவனை அமைதியுறச் செய்கிறான். இப்படி எங்கு எல்லாம் நம்மிடம் நம்மை மீறி வெகுளி ஏற்படுகிறதோ அங்கு எல்லாம் நம் மன சமநிலையை இழந்து விடுகிறோம் என்பதை பார்க்கிறோம். இப்பொழுது அவா என்பது சீதையிடமும் ஏற்படுகிறது. எதை பார்த்து? மாயமானாகிய அந்த மாரீச்ச மானை பார்த்து மயங்குகிறாள். அப்படி மயங்குவதனால் ராமனை தூண்டி அதை பிடித்து வரச் செய்கிறார். அப்படி பிடித்து வரச் செய்ததால் அப்படி ராமன் அந்த மானின் பின் போகும் பொழுது இலக்குவனை சீதையை காவல் இருக்குமாறு சொல்லிவிட்டு போய்விடுகிறார். அங்கு மாரீச்சன் இறக்கும் பொழுது லட்சுமணா சீதா என்று கத்தும் பொழுது சீதை ராமனுக்குத்தான் ஆபத்து என்று அவள் மனதில் பயம் கொண்டு இலக்குவனை துரத்துகிறாள். ஆனால் இலக்குவன் போக மாட்டேன் என்கிறான். அந்த இடத்தில் இலக்குவனை ஒரு நீ என்று இன்னா சொல்லை சொல்லுகிறான். அந்த கடும் சொல்லை கேட்க முடியாமல் இலக்குவன் புறப்பட்டு போகிறான். அதனால் சீதைக்கு என்ன ஏற்பட்டது? அந்த ராவணனுடைய அபகரிப்பு ஏற்பட்டது. அதனால் எந்த ஒரு மனிதனும் மன சமநிலையிலிருந்து தவறும் பொழுது அந்த சீதையாகவே இருந்தாலும் அந்த அவாவின் காரணமாக வருகின்ற சமநிலை இல்லாத பொழுது வாயிலிருந்து வருகின்ற இன்னாச்சொல் அவளை பாதிக்கிறது என்று பார்க்கிறோம். இப்பொழுது இந்த அவாவுக்கு அதீதமான எல்லைக்கு சென்ற ராவணனுடைய அந்த நிலை நமக்கு எல்லாம் தெரியும். அவன் சீதையை அபகரிப்பதற்கு காரணமே சூர்பனகை அந்த ராவணனை சீதையை பற்றி வர்ணித்தவுடன் அவன் மனதில் காமம் புகுகிறது. அப்படி காமம் புகுந்ததால் சீதையை அடைய வேண்டும் என்று மாரீச்சனை சூழ்ச்சி செய்து அந்த சீதையை அபகரித்து பிறகு அந்த ராமனால் வதைக்கப்படுகிறான் என்று பார்க்கிறோம். இப்படி திருக்குறளில் வருகின்ற இந்த 4 குற்றங்களையும் ராமாயணத்தில் நாம் கதைகளாக கேட்கும் பொழுது நமக்கு இந்த குற்றங்களை எல்லாம் நம் மனதிலிருந்து நீக்க வேண்டும் என்ற எண்ணம் திரும்ப திரும்ப நாம் கேட்பதால் அந்த ராமகாதை நமக்கு மன தூய்மையை ஏற்படுத்துகிறது என்பதை பார்க்கிறோம். அப்படிப்பட்ட கம்பராமாயண கருத்தரங்குகளை இந்த கிருஷ்ண சேவா சமிதி தொடர்ந்து மாதந்தோறும் நடத்தி கொண்டிருக்கிறது. அதிலெல்லாம் நீங்கள் பங்கு கொண்டு பயனடைய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த நல்வாய்ப்பு அளித்த எல்லோருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். விவரமாகவும் விளக்கமாகவும் கருத்துக்களை கூறிய திரு காசி விஸ்வநாதன் ஐயா அவர்களுக்கு மனமன்றம் மகிழ்ச்சியான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறது. மனமன்றத்தினுடைய அஸ்திவாரமாகவும் தூணாகவும் இருந்து செயல்பட்டவர்கள் இருவர். அதில் நம்ம திருப்புகழ் மோகன் அவர்களும் சுதந்திரநாத் அவர்களும் பொருந்துவர். 2 பேருமே மனம் ஐயா கொண்டு பால்யத்திலிருந்தே அவர்கள் ஆரம்ப காலத்திலிருந்தே தொடர்ந்து செயல்பட்டு வருபவர்கள். அதிலே குறிப்பாக சுதந்திரம் சொல்ல வேண்டும் என்றால் அவர்
தன்னை மனமையாவே சொல்லுவார், என்னுடைய மகன் மாதிரி அப்படின்னு சொல்லியிருக்கார் ஏற்கனவே. அதனால் மகனை விட அதிக அளவு அவர் அக்கறையோடு அவரை பற்றியும் அவருடைய உடல்நலத்தை பற்றியும் உடல்நலம் இல்லாத காலத்தில் மருத்துவமனைக்கு அழைத்து செல்வதும் மற்ற என்ன வேலைகளையுமே அவர் கொண்டு செய்யக்கூடிய சுதந்திர ஐயா அவர்கள் அவர்களின் பிறந்த நாள் முந்தா நாள் பிறந்த நாள் அவருக்கு மனமன்றத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் இந்த கைத்தறி ஆடையையும் நமது தலைவர் வாமுரா ரவி அவர்கள் போற்றி வாழ்த்து தெரிவிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நம்ம கல்வி கடவுளுடைய பெயரை தாங்கி வந்திருக்கக்கூடிய சரஸ்வதி அம்மா அவர்களுக்கு மனமன்றத்தினுடைய அறக்கட்டளை தலைவர் உமையாள் மேடம் பொன்னாடை போர்த்து மகிழ்கிறார். ஐயா பற்றின நூலை வழங்கி கௌரவிக்கிறார். ஒரு ராமர் இல்லை, இரு ராமர் இல்லை, 1000 ராமர்கள் என்ற தலைப்பில் பேசுகின்ற ராஜாபாளையத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய சரஸ்வதி அம்மாள் பற்றிய ஒரு அறிமுக உரையாற்ற மனமன்ற சொத்து மாறி முத்து உரையாற்றுகிறார். மீண்டும் வணக்கம். நமது அழைப்பிற்கிணங்கி நாம் ஏற்கனவே நமது தெய்வீக தமிழ் சங்கத்தினுடைய செயலாளராக சேலம் தெய்வீக தமிழ் செயலாளர் ஒரு பாரதி அவர்களை நாம் அழைத்திருந்தோம். தவிர்க்க முடியாத காரணத்தினால் அவர் வர இயலவில்லை என்ற காரணத்தினால் அதே பாணியில் அதே ஒரு ஈக்குவல் ரேங்கில் இருக்கக்கூடிய ஒரு தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று ஒரு முடிவு செய்தோம். அதனால தான் நம்ம வந்து சரஸ்வதி அம்மாவில் நாங்கள் முடிவு பண்ணி உடனே கேட்டதுமே அவரும் சரிங்கய்யா வர்றேங்கய்யா, நான் சேலத்துக்கு வராத என்ன நீங்கள் கூப்பிட்டா எப்போ கூட்டாலும் வர்றேன் அப்படின்னு சொல்லி எடுத்த வார்த்தை எதுவுமே சொல்லலை. கஷ்ட நஷ்டம் எத்தனையோ அவங்கள வீட்டு குடும்பத்தில் கொஞ்சம் சிக்கல் இருக்குது, ஆஸ்பத்திரியில் போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க. அதையும் கூட மீறி நமக்கு இங்கே நடத்தணும் வரணும் கலந்துக்கணும் ஒரு ஆர்வத்தில் வந்திருந்தாங்க. அவங்க வந்து நம்ம தவிர்க்க முடியாத காரணத்தினால தான் நம்ம பைந்தமிழ் செல்வி சரஸ்வதி MA BL ME அவர்களை நாம் இன்று அழைத்தோம். அவர் இன்று தலைப்பு அதே தான், 1000 ராமர் என்ற தலைப்பிலேயே அவர் உரையாற்றுவார். இவர் பெரிய அதிகமாக ஆன்மீக பேச்சாளர், பட்டிமன்ற நிகழ்ச்சியில் நிறைய கலந்திருக்கிறார், நல்லாசிரியர் விருது வாங்கியிருக்கிறார், டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருது, சைவநேரி செல்வர் விருது, திருக்குறள் தூதர், திருக்குறள் ஆய்வாளர், நாளடி நாவலர் விருது, சாதனை சிகரம் 2000, பாரதி விருது போன்ற எண்ணற்ற விருதுகளை வாங்கிய அவர் இன்று நம்முடைய ஒரு சிறப்பு சொற்பொழிவாற்ற வந்துள்ளது ரொம்ப ஒரு மக்களாக பெருமை. அவருக்கு முதலில் நன்றி தெரிவித்துக் கொண்டு 1000 ராமர் என்ற தலைப்பில் அவரை சிறப்புரையாற்றும் பொழுது மனமன்றத்தின் சார்பாக கேட்டு என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். கற்பார் ராமபிரானை அல்லால் மற்றும் கற்பரோ, கற்பார் ராமபிரானை அல்லால் மற்றும் கற்பரோ, புற்பா முதலா புல் எறும்பு ஆதி ஒன்றின்றியே நற்பால் அயோத்தியில் வாழும் சராசரம் முற்றவும் நற்பாலுக்கு உயிர்த்தனன் நான்முகனார் பெற்ற நாட்டுளை திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் திகழும் திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் திகழும் அருக்கன் அணி நிறமும் ஆழியும் கை கண்டேன் செருக்கிளரும் பொன்னாழி கண்டேன் புரிசங்கம் கை கண்டேன் என் ஆழி முகத்தான் இன்று திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் திகழும் அருக்கன் அணி நிறமும் கண்டேன் செருக்கிளரும் பொன்னாழி கண்டேன் புரிசங்கம் கை கண்டேன் என் ஆழி வண்ணன் பால் என்று. ஆழிவண்ணன் திருமால் பாலில் கிடந்ததுவும் பண்டரங்கம் மேயதுவும் ஆலில் துயின்றதுவும் ஆரறிவார் ஞாலத்தொரு பொருளை வானவர்தம் மெய்ப்பொருளை அப்பில் அறுபொருளை யான் அறிந்தவாறு. மனமன்றம் நடத்தக்கூடிய இன்றைய அற்புதமானதொரு நிகழ்வில், அதாவது 51ஆம் ஆண்டின் 5ஆம் நிகழ்ச்சியாகவும்
நகைச்சுவை மன்றத்தின் 18ஆம் ஆண்டின் 6ஆம் நிகழ்ச்சியாகவும் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் அடியேன் உரை ஆற்றுவதற்கு இறைவனுடைய திருவுள்ளமும் மன்றத்தாருடைய திருவுள்ளமும் ஒருங்கிணைந்த காரணத்தினால் இவ்விடத்தில் வந்து பேசிக் கொண்டிருக்கின்றேன் உங்கள் மத்தியில். கம்பன் தரு காட்சி என்ற அந்த நிகழ்வில் தசரதராமனை பேசுவதற்கு இந்த மன்றம் எங்களுக்கு வழிவகுத்து தந்தது. ஸ்ரீ கிருஷ்ண சேவா சமிதியும் வழிவகுத்து தந்தது. அவ்வகையில் தசரதராமனை பேசிய இந்த இடத்திலேயே 1000 ராமர் என்ற தலைப்பிலும் பேசுவதற்கு வாய்ப்பு அமைந்தது அந்த ராமபிரானுடைய அருளால் தான் என்று எள்ளளவும் சந்தேகம் இல்லாமல் சொல்லலாம். அப்படிப்பட்ட அந்த 1000 ராமரை பற்றி உரைப்பதற்கு ஒரு 4 நாட்கள் 5 நாட்கள் தான் இருக்கும். அம்மையார் வர இயலாத காரணத்தினால் தாங்கள் உரையாற்றுங்கள் என்று சொன்ன உடனேயே பரதனை பற்றியும் குகனை பற்றியும் இந்த கிருஷ்ண சேவா சமிதி நடத்தக்கூடிய அந்த நிகழ்வில் யான் பேசுகின்றேன், அடியேன் பேசுகின்றேன் என்று விருப்பப்பட்டிருந்தேன். அது இந்த நேரத்தில் எனக்கு கைகூடி இருக்கின்றது. ஏன்னா அவன் விதித்த விதி யாராலும் மாற்ற இயலாது. பரம்பொருள் விதித்த விதி. நீ இந்த இடத்தில் பேசுவதற்கு இந்த தலைப்பு உனக்கு அமைந்திருக்கின்றது, அதனால் நீ பேசலாம் என்று அந்த பரம்பொருளே எனக்கு வகுத்து தந்திருக்கின்றான் என்றுதான் இந்த நேரத்தில் நான் சொல்லி கொள்ள விரும்புகின்றேன். மனம் சேர ஐயாவின் என்னுடைய புகழ்களை எல்லாம் எல்லோரும் எடுத்து சொன்னார்கள். அவரை எங்களால் பார்க்க முடியவில்லை. இந்த புகைப்படத்தில் தான், இந்த திருவுருவ படத்தில் தான் நாங்கள் கண்டுகளிக்கின்றோம். அவர் நேரடியான வாரிசு, திருமுரு கிருபானந்த வாரியார் சுவாமிகளினுடைய நேரடி வாரிசாக அறிவித்து கொண்டவர் என்ற அறிவிக்கப்பட்டவர் அவராலேயே, சுவாமிகள் அவர்களாலேயே அறிவிக்கப்பட்டவர் இல்லையா? அப்படிப்பட்ட பெருமை வாய்ந்த அவருடைய மன்றத்தில் இந்த தலைப்பில் உரையாற்றுவதற்கு மிகவும் மகிழ்ச்சி கொள்ளுகின்றேன். பல சான்றோர்கள் பேசினீர்கள், சான்றோர்கள் பலர் உரையாற்றினீர்கள். அத்தனை பேருமே ரொம்ப ஆசையோடு அற்புதமாக தங்களுடைய அனுபவத்தையும் சரி, திருக்குறளில் எந்த அளவுக்கு ஆழ்ந்த திருக்குறளை கற்றிருக்கிறீர்கள் என்ற அந்த ஒரு உத்வேகமும் சரி, மிகச் சிறப்பானதொரு முறையில் ஒவ்வொருவரும் உரையாற்றிய அந்த முறையும் சரி, அவரவருடைய வாழ்க்கையிலிருந்து சான்றுகளை சொல்லி திருக்குறளோடு பொருந்து சொல்லிய அந்த பான்மையும் மிக அற்புதமாக அமைந்திருந்தது. அத்தனை சான்றோர் பெருமக்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தினை கனிவோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த மன்றத்தில் ஒரு குழந்தையை போன்று சுறுசுறுப்பாக இயங்கிக் கொண்டிருக்கக்கூடியவர் மாரிமுத்து ஐயா அவர்கள். ஒவ்வொரு முறையும் பேசுகின்ற அம்மா சொல்லுங்கள், அந்த பணிவு இருக்கு இல்லையா, நிஜமாவே அந்த வயதிலும் கூட அந்த பணிவினை அவரிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஒவ்வொருவரிடமிருந்து ஒவ்வொன்றை கற்றுக்கொள்ள வேண்டும். காசி விஸ்வநாதன் ஐயா அவர்களுடைய சேவை மனப்பான்மைக்கு என்னுடைய தலைதாழ்ந்த வணக்கம். அந்த நம்முடைய மாரிமுத்து ஐயா அவர்கள் இந்த மன்றத்தினுடைய சிறந்த துணைத்தலமும் எல்லா விதமான மகா பாதகங்களை எல்லாம் நாசம் செய்யக்கூடியது, எந்த ஒரு துயரம் இல்லாமல் செய்யக்கூடியது. அந்த 24,000 ஸ்லோகத்தையும் 10,000 பாடல்களுக்கு மேலாக கம்பன், கவிச்சக்கரவர்த்தி கம்பர் நமக்கு அளித்திருக்கின்றார். ஒவ்வொரு சந்த நயமும், அந்த சந்த நயத்தோடு கூடிய அந்த பாடல்களை கற்கின்ற பொழுதெல்லாம் நமக்கு அப்படியே உள்ளமானது புலகாங்கிதம் அடையக்கூடியது, கேட்டு 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 இன்புறக்கூடிய அற்புதமானதொரு பாடல்கள் கம்பனுடைய பாடல்கள். ஒவ்வொரு அதாவது எழுதக்கூடிய எழுத்தாளர்கள் ஒவ்வொருவரிடத்திலும் ஒவ்வொரு விதமான அந்த எழுத்து ஆற்றல் இருக்கும். அது போன்று இங்கு கவி சக்கரவர்த்தியுடைய கம்பனுடைய பாடல்கள் ஒவ்வொரு எப்படி வான்மீகியினுடைய ஸ்லோகங்கள் ஒவ்வொரு அக்ஷரமும் நாம் சிந்தித்து சிந்தித்து படித்து இன்புறத்தக்கதோ அதுபோன்று ஆய்வுக்கு உட்பட்ட வகையில் அமைந்திருப்பது கம்பனுடைய பாடல்கள். அப்படி அந்த 24,000 ஸ்லோகங்களையும் 10,000 பாடல்களுக்கு மேலாக மிக அற்புதமாக படித்து தந்தவன் கவி சக்கரவர்த்தி கம்பன். அந்த கவி சக்கரவர்த்தி கம்பனுடைய அந்த பாத்திரங்களில் ஒவ்வொரு பாத்திரம் எப்படிப்பட்டது என்று சொல்லுகின்ற பொழுது இப்படி சொல்வார்கள். அயோத்தி மன்னனுக்கு 4 புதல்வர்கள். அந்த 4 புதல்வர்களில் பரதன் நீதியின் நிலையமாக திகழ்ந்தவன். நீதியின் நிலையமாய் திகழ்ந்தவன். இந்த பாரத நாட்டினுடைய அறமே, மொத்த அறமே உருவெடுத்தால் எப்படி இருக்குமோ அதுபோன்று அறமே உருவாக திகழ்ந்தவன் பரதன். கேகய மாதின் மைந்தனாய் பிறந்து கோசலை மாதினுடைய காதல் மைந்தனாக வளர்ந்து நீதியின் ஆணியாய் திகழ்ந்தவன் பரதன். அந்த பரதன் பற்றி சொல்லுகின்ற பொழுது நம்முடைய மனம் சேர ஐயாவினுடைய அந்த
கிருபானந்த வாரியார் சுவாமிகளுடைய சீடர் என்ற காரணத்தினால் இந்த இடத்தில் இந்த செய்தியை சொல்வதற்கு பொருத்தமாக இருக்கும் என்பதனால் இதை பகிர்ந்து கொள்கின்றேன். என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு முறை கிருபானந்த வாரியார் சுவாமிகள் ஒரு ஊருக்கு சொற்பொழிவாற்றி சென்றிருந்தாராம். அங்கு அன்பர் ஒருவர் தன்னுடைய இல்லத்திற்கு அவரை அழைத்தார். கிருபானந்த வாரியார் சுவாமிகளும் செல்லுகின்றார். போன உடனே அவருடைய மகனை அழைத்து, சிறுவனை அழைத்து, தன்னுடைய மகன் ஒரு 8 வயது நிரம்பிய சிறுவன், அவனை அழைத்து, சுவாமி அவர்களுக்கு உன்னுடைய ஆனா அவனை சொல்லி காட்டு அப்படின்னு சொன்னாராம். அந்த குழந்தை ஆ ஊ ஏ அப்படின்னு 1-2 எழுத்துக்களை மட்டும் உச்சரித்து காட்டியது. அந்த குழந்தையை தட்டி கொடுத்து விட்டு கையில் காசு கொடுத்துட்டு போயிட்டார். ஒரு 25 ஆண்டுகள் கழிகின்றது. 25 ஆண்டுகளுக்கு அப்புறம் மீண்டும் அந்த ஊருக்கு கிருபானந்த வாரியார் சுவாமிகள் சொற்பொழிவாற்ற வருகின்றார். அதே அன்பர் மறுபடியும் தன்னுடைய இல்லத்திற்கு அழைக்கின்றார். வாருங்கள், நம்முடைய இல்லத்திற்கு செல்லலாம் என்று அழைக்கின்றார். சுவாமிகளும் போகின்றார். 25 ஆண்டுகள் கழித்து முன்னம் எப்படி அந்த சிறுவனை அழைத்து ஆனா அவன் நான் சொல்லி காட்டு என்று சொன்னாரோ, அந்த சிறுவன் 25 ஆண்டுகளுக்கு அப்புறம் வளர்ந்திருந்தான். அவனை அழைத்து அந்த சுவாமிகளுக்கு ஆனா அவன் நான் சொல்லி காட்டு அப்படின்னு சொன்னாராம். அந்த குழந்தையும் சொன்னதாம். அதே மாதிரி எப்படி 25 ஆண்டுகளுக்கு முன்னர் அந்த குழந்தை எப்படி சொன்னதோ அதே போன்றுதான் ஆ ஊ ஏ அப்படின்னு சொன்னதாம். அந்த குழந்தையினுடைய வளர்ச்சியில் அணுவளவு கூட மாற்றம் இல்லை. அணுவளவு கூட அந்த குழந்தை வளர்ச்சி அடையவில்லை, அப்படியே இருந்தது. எப்படின்னா, வாரியார் சுவாமிகள் 1, 3, 1000 கோடி என்று வாரி வாரி ஞானத்தையும் பொருளையும் வாரி வாரி வழங்கக்கூடியவர் திருமுக கிருபானந்த வாரியார் சுவாமிகள். அவர் சொல்லுகின்றார், இப்படி இந்த குழந்தையானது அணுவளவும் வளர்ச்சி அடையவில்லை, ஆளும் வளர வேண்டும், அறிவும் வளர வேண்டும், அதுதான் வளர்ச்சி என்று சொல்வதற்கு இணங்க இந்த குழந்தையானது வளர்ச்சி அடையாமல் இருக்கின்றது. இது போன்றுதான் மனித வர்க்கத்திலும் சிலர் வளர்ச்சி அடையாமல் இருக்கின்றார்கள், அவர்களும் வளர வேண்டும் என்பதற்காக அந்த பரதனுடைய கதாபாத்திரத்தையும் ராமனுடைய கதாபாத்திரத்தையும் எடுத்துக்கொண்டு பேசுவாராம். ராமபிரானும் பரதனும் 2 பேருமே வளர்கின்ற பொழுது ஒரே விதமான அறிவு படைத்தவர்களாக இருந்தார்கள். ஆனால் நாளுக்கு நாட்கள் செல்ல 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 பரதனுடைய அறிவானது மேலும் 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 வளர்ந்து கொண்டு வந்தது. ஒன்று சமமாக இருந்தவர்கள் ராமபிரானும் பரதனும் சமமாக இருந்தார்கள். அடுத்து மும்மடங்காக உயர்ந்தான். ஒருவரால் சொல்லப்படுகின்ற மும்மடங்கு உயர்ந்தவன் என்று ஒருவரால் புகழ்ந்து சொல்லப்படுகின்றான் பரதன். 1000 மடங்கு உயர்ந்தவன் என்று மற்றொருவரால் புகழ்ந்து பேசப்படுகின்றான். கோடி முறை உயர்ந்தவன் பரதன் என்று சொல்லி இன்னும் ஒருவரால் புகழ்ந்து பேசப்படுகின்றான். அப்படிப்பட்ட பரதனுடைய கதாபாத்திரம் தான் 1000 ராமர் என்ற அந்த சொல் குறிப்பிடுகின்றது. சரி, எப்படி ஒவ்வொருவரும் புகழ்ந்திருக்கின்றார்கள் என்று பார்க்கின்ற பொழுது அந்த அயோத்தி நாட்டினுடைய சிறப்புகளை எல்லாம் பார்க்கின்ற பொழுது முக்கியமாக முதலில் யார் அவனுக்கு அந்த சிறந்த ஒரு நிலையை, ஒரு பெருமையை ஈட்டி தந்தது என்று சொன்னால் விஸ்வாமித்திர முனிவரை சொல்லலாம். விஸ்வாமித்திர முனிவர் முதலில் அந்த கதையினுடைய ஆரம்பத்திலேயே 4 ராம, லக்குவர், பரத, சத்ருக்னன் இருக்கின்றார்கள். அந்த 4வரில் ராமனை மட்டும் தன்னுடைய வேள்வி காப்பதற்காக அழைத்து செல்ல வேண்டும் என்று கேட்கின்றார். அந்த கதை நம்ம எல்லோருக்குமே தெரியும். வேள்வி படலத்திலும் சரி, அடுத்து வரக்கூடிய குலமுறை, கிழத்து படலம், விதலை காட்சி படலம் எல்லாமே தொடர்ந்து அந்த பாலகாண்டத்தில் வரக்கூடிய செய்திகள் எல்லாமும் இடம்பெறக்கூடிய பகுதிகள் விஸ்வாமித்திர முனிவர் வரக்கூடிய கடைசி பகுதிகள். அப்படி விஸ்வாமித்திர முனிவர் ராம, லக்குவரை அழைத்து செல்லுகின்ற பொழுது முதன்மையாக நடக்கக்கூடியது என்ன நடந்தது தெரியும் உங்களுக்கு? முதல்ல நடைபெற்ற தாடகை வதம், 2வதாக நடைபெற்றது அந்த யாகத்தை காத்த முறை, வேள்வியை காத்தது, யாக சம்ரக்ஷணம் என்று சொல்லக்கூடிய அந்த யாகத்தை காத்தது. 3வது முறையாக அகலிகை சாப விமோச்சனம். இத்தனை முடிந்து மிதிலைக்கு செல்லுகின்றார்கள். அந்த மிதிலையில் போன உடனே ஜனக மாமன்னர் அவரை அழைத்து அவருக்குரிய சிறப்புகள், உபசரிப்புகள்லாம் செய்து முடித்த உடனே அருகில் இருக்கக்கூடிய 2 பிள்ளைகளை பார்க்கின்றார். இளம் வயது, 12 வயதுக்குள்ளதான் 2 பேருக்குமே இருக்கும், ராமனுக்கும் லக்குவனுக்கும். அந்த 2 பேரை பார்த்த உடனே குலத்திலும் சரி, குணத்திலும் சரி, அறிவிலும் சிறந்தவர்களாக திகழ்கின்றார்களே, இவர்கள் யாராக இருக்கக்கூடும் என்று வினவுகின்றார். இந்த சிறுவர்கள் யார் என்று கேட்ட உடனே இவர்களா அப்படின்னு சொல்லிட்டு குலமுறை கிழத்து படலத்தில் அந்த இக்ஷ்வாகு குலம், சூரிய குலத்தில் வந்த அத்தனை பேருடைய சிறப்புகள் எல்லாம் சொல்லி இந்த இடத்துல முக்கியமாக ராமபிரானை சொல்லி ராமனுக்கு இணையானவன் இந்த பரதன் என்று சொல்லி காட்டுவார். தள்ளறிய பெருநீதி தனியாறு புகமண்டும் பள்ளமெனும் தகையானை பரதனெனும் பெயரானை, பள்ளமெனும் தகையானை பரதனெனும் பெயரானை எள்ளறிய குணத்தாலும் எழிலாலும் இவ்விருந்த வள்ளலையே
இவ்விருந்த வள்ளலையே அணையானை கேகையர்கோன் மகள் பயந்தாள் பெற்றெடுத்தாள் என்று சொல்லுகின்றார் இங்கே. ஆக விஸ்வாமித்திர முனிவராலேயே வள்ளல் என்று சிறப்பித்து சொல்லப்படக்கூடிய பரதன் எப்படின்னு சொன்னா, தள்ளறிய நம்ம ஒரு பாட்டு கேள்விப்பட்டு போயில, திருவருட்பிரகாச வள்ளலார் பாடிய பாடல், பொங்கு பல சமயம் எனும் நதிகள் எல்லாம் புகுந்து கலந்திட நிறைவாய் பொங்கி ஓங்கும் கங்குகரை காணாத கடல் என்று சொல்லியிருப்பார். அந்த பாட்டு அப்படியே இங்க மாற்றி சொல்லலாம். பொங்கு பல நீதிகள் எல்லாம், பொங்கு பல நீதி எனும் நதிகள் எல்லாம் புகுந்து கலந்திட நிறைவாய் பொங்கி ஓங்கும் கங்குகரை காணாத கடலாக திகழ்ந்தவன் பரதன். இந்த பாட்டு அதைத்தான் உணர்த்துது. தள்ள அரிய பெருநீதி தனி ஆறு புக மண்டும், பல்வேறு விதமான தனித்தனி ஆறுகள் எல்லாம் சென்று சேர்வது பள்ளம் என்று சொல்லக்கூடிய இந்த இடத்துல பள்ளம் என்பது கடல். கடலை சென்று எப்படி ஆறுகள் சேருமோ அதுபோல பல்வேறு விதமான நீதிகள் எல்லாம் சேர்ந்து யாரிடத்தில் குடிகொண்டிருந்தன அப்படின்னு சொன்னா பரதனிடம் குடிகொண்டிருந்தன. அதனால அதாவது நேர்மையின் ஆணியாகவும் அறத்தின் நாயகனாகும், அறத்தின் நாயகன் ராமன் என்று சொல்வோம். இந்த இடத்துல அறத்திற்கு சான்றாக திகழக்கூடியவன் பரதன் என்று சொல்லியும் நேர்மையின் ஆணியாகவும் திகழ்ந்தவன் என்று ராமனாலும் சுட்டி காட்டப்படுகின்றான் இந்த பரதன். அதையும் பார்க்கலாம் நாம. அப்படி தள்ளறிய பெருநீதி தனியாறு புகமண்டும் பள்ளமெனும் தகையான் அப்படின்னு சொன்னா அந்த கடலை போன்றவன், தர்ம கடலாக திகழ்ந்தவன், நீதி கடலாக திகழ்ந்தவன் யார் என்றால் இந்த பரதன். பரதன் என்ற பெயருடையவனாகியவனை எள்ளுவதற்கரிய குணம், இகழ்ந்து பேசுவதற்குரிய எள்ளுவதற்கரியதாகிய நல்ல குணங்களை தன்னகத்தை கொண்டவனும் நிறத்தினாலும் அவ்விருந்த வள்ளலையே அணையானை, இவ்விருந்த வள்ளலையே, இங்க இருக்கக்கூடிய இந்த ராமபிரானாகிய இந்த வள்ளலையே அணையானை கேகையர்கோன் மகள் பயந்தாள் என்று சொல். கேகையர்கோன் மகள் கைகேயி, கேகை மன்னனுடைய மகள் தான் பெற்றெடுத்தாள் என்று சொல்லுகின்ற பொழுது பரதன் வேறு ராமன் வேறு என்று இல்லாமல் நிறத்தாலும் சரி குணத்தாலும் இரண்டு பேரும் ஒத்திருந்தார்கள். இரண்டு பேருமே கருப்பு நிறமுடையவர்கள். கேகைய மாது பெற்ற பிள்ளையாகிய பரதனை கோசலை வளர்த்தாள், கோசலையினுடைய பிள்ளையாகிய ராமனை கைகையை வளர்த்தாள். இந்த இரண்டு பிள்ளைகளுடனும் யார் வளர்ந்தார்கள் என்று சொன்னால் சுமித்திரையனுடைய பிள்ளைகளாகிய பரதனும் சத்ருகனும் லக்குவனும் சத்ருகனும் வளர்ந்தார்கள். லக்குவன் ராமனோடும் சத்ருகன் பரதனோடும் இணைந்திருந்தான். அதனால் இரண்டு பேருக்குமே ராமனை லக்குவன் புரிந்து கொண்டிருக்கக்கூடிய அளவிற்கு, ராமன் லக்குவனை புரிந்து கொண்டிருக்கக்கூடிய அளவுக்கு, இரண்டு பேரும் ஒருவருக்கொருவர் புரிந்து கொண்டிருக்கக்கூடிய அளவுக்கு பரதனும் சத்ருகனும் புரிந்து கொண்டிருந்தார்கள். அதே நேரத்தில் ராமன் பரதனையும் சிறந்த முறையில் எப்படி லக்குவனுடைய பண்புகள்லாம் அத்தனையும் தனக்கு தெரியுமோ அதுபோன்று அவ்வளவு விஷயங்களையும் அந்த பரதனுடைய பண்பு எத்தன்மீது என்று முழுவதுமாக அறிந்திருந்தவன் ராமன் என்பதற்காக அழகாக ஒரு இடத்தில் குறிப்பிட்டு காட்டுவார். எந்த இடம் என்று சொல்லியும் உங்களுக்கு பகிர்ந்து கொள்கின்றேன். எப்படின்னு சொன்னா, கானகம் செல்லுகின்றான், கைகையை வரங்கள் கேட்க அந்த வரத்திற்கு ஏற்ற மாதிரி யார் போனது அப்படின்னு சொன்னா கானகத்திற்கு வருகின்றான் ராமனும் லக்குவரும். ராமன் வர வேண்டும், வனவாசத்திற்கு செல்ல வேண்டும் ராமன், பரதன் நாடாள வேண்டும் ஒரு வரத்தினால், மற்றொரு வரத்தினால் ராமன் காடு ஏக வேண்டும் 14 ஆண்டுகள். சொன்ன உடனேயே அந்த செய்தியை கேள்விற்று கானகத்திற்கு செல்லுகின்றார்கள். இப்படி சென்ற உடனேயே என்ன நடக்கின்றது அப்படின்னு சொன்னா, இந்த காட்சி முதல்ல பார்க்கிறது குகன் தான். கானகத்திற்கு வருகின்றார், கங்கை கரையில் இருக்கின்றவர்கள் குகன் பார்ப்பான். அந்த குகனுடைய செயல்பாடுகள் இரண்டாவது முறையா சொல்லுகின்றேன். முதல்ல இங்கு லக்குவன் பார்க்கின்றான், மரத்தின் மீது ஏறி ஏதோ தூசு மேல் எழுந்து வருகின்றதே, வானம் விண்ணை தொடுவது போன்று தூசு மேலெழுந்து வருகின்றதே, இது யாராக இருக்கலாம், எந்த படையாக இருக்கலாம் என்று அறிந்து ஆராய்வதற்காக லக்குவன் மரத்தின் மீது ஏறி பார்க்கின்றான். பார்த்தால் அந்த புகை மண்டலம் தெரிகின்றது. அதற்கு இடையில் அந்த தன்னுடைய நாட்டினுடைய கொடி, அயோத்தி மாநகரத்தினுடைய கொடி பறக்கின்றது. அந்த கொடியை பார்த்துவிட்டு பரதன் தான் வருகின்றான் என்று கோபமுறுகின்றான். யாருன்னு சொன்னா லக்குவன். அந்த கோபத்தை பார்த்துட்டு, ஏன் லக்குவா இப்படி கோபப்படுகின்றாய், அந்த கோபத்தை முதல்ல தணிக்கணும். லக்குவனை பார்த்து, ஏன் போர் எப்படியாவது போர் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்திலேயே இருக்கின்றாய், என்ன காரணத்தினால் இது போன்று துள்ளி தெரிகின்றாய், ஏன் இப்படி துள்ளுகின்றாய் போர் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில்? எப்பொழுதே நீ உன்னுடைய புத்தியை பயன்படுத்த மாட்டாயா? புத்தியை பயன்படுத்துவதை விட்டு நீ கத்தியை பயன்படுத்த வேண்டும் என்று நினைக்கின்றாய், வாழ் கொண்டு போரிட வேண்டும் என்ற அந்த எண்ணத்திலே இருக்கின்றாயே, என்ன காரணம் என்று வினவுகின்றான். அப்படி சொல்லுகின்ற பொழுது அது மட்டும் இல்லாம அவனுடைய இந்த இடத்துல பரதனுடைய பண்பு மட்டுமல்லாமல் ராமனுடைய பண்பும் வெளிப்படுகின்றது. அவன் சொல்லுகின்றான், ராமபிரான் சொல்லுகின்றார், லக்குவா, நீ இந்த 14 உலகங்களையும் வெற்றி கொள்வது உன்னால் முடியும்.
அதை வெற்றி கொள்வதற்கு யாராலும் உன்னை வந்து அதிலிருந்து விலக்க முடியாது. எப்படியாவது வெற்றி கொள்ள வேண்டும் என்ற அந்த உத்வேகம் முன்னேற்றத்தில் இருக்கின்றது, அந்த வேகம் இருக்கின்றது, அந்த ஆற்றல் இருக்கின்றது. ஆனால் இன்னொன்று சிந்தித்துப்பார், போர் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்திலே இருக்காதே. நம்முடைய குலத்தில் தோன்றியவர்கள், நம்முடைய குல முன்னோர்கள் எப்படி வாழ்ந்து சிறந்தார்கள், நம்முடைய குலத்தில் உதித்தவர்களுடைய திறமையை சிந்தித்துப்பார். அது யாருமே குற்றமற்றவர்கள், எதையும் ஆராய்ந்து பார்க்காமல் செயலை செய்யவில்லை. எல்லோரும் ஆராய்ச்சிக்குட்பட்டவர்கள், ஆராய்ந்து பார்த்து தங்களுடைய செயலை செய்திருக்கின்றார்கள். அதனால் நம்முடைய குலத்து முன்னோர்களை பற்றி சிந்தித்துப்பார். அவர்கள் யாராவது அறநெறி பிறழ்ந்து வாழ்ந்திருக்கின்றார்கள் என்று நீ கேள்வியுற்றிருக்கின்றாயா என்று வினவுகின்றான் முதலில். அடுத்தது இன்னொன்று வந்து என்ன சொல்லணும்னா, அசம்ஷன். எப்போவுமே அனுமானிக்க கூடாது, இது இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து பரதன் வந்து ராமனை அழைத்து செல்வதற்காக வந்திருக்கணும். ஏன்னா நாடாளக்கூடியவன் ராமன், அவன்தான் அரசேற்க வேண்டும். அவன் வந்து முடிசூட்டப்படுவதோ அல்லது கானகத்திற்கு வந்து எதுவுமே தெரியாது. அவன் கேகை நாட்டிலிருந்தான், வந்ததற்கு பின்னால் இத்தனை செய்திகளும் தெரிய வருகின்றது. அதனால் அவனுக்கு தெரியாத பட்சத்தில் எப்படியாவது ராமனை அழைத்து வர வேண்டும், தன்னுடைய அண்ணனை அழைத்து வந்து அரியணையில் அமர்த்தி விட வேண்டும் என்ற அந்த ஒரே கொள்கையோடு வந்திருக்கின்றான். இதை பற்றி சிந்திக்காமல் தானாக ஒரு அனுமானத்தை கொள்ளுகின்றான். சொல்வார்கள் இல்லையா, அசம்ஷன் வந்து எப்பவுமே நம்ம வச்சுக்க கூடாது, அனுமானம் என்பது நாம் வைத்துக் கொள்ளக்கூடாது. Assumption is the lowest form of knowledge என்று சொல்வார்கள். Or rather it is not knowledge at all அப்படின்னு சொல்லுவாங்க. அனுமானம் என்று சொல்லப்படுவது lowest knowledge, ரொம்ப குறைவான அறிவினை வெளிப்படுத்தக்கூடியது. அது வந்து உண்மையிலே அறிவுன்னு கூட சொல்ல முடியாது. அந்த மாதிரி ஒரு அசம்ஷன் தான் யாருக்கு, குகனுக்கு வந்தால் கூட பரவாயில்லை, வேடுவர் குலத்தை சார்ந்தவன் என்று ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் இந்த இடத்துல லக்குவன் வந்து ராமனோட இருக்கின்றவன் எப்படி இப்படி ஒரு அனுமானத்தை வைக்கலாம்? தன்னுடன் போர் விடுவதற்கோ அல்லது இந்த நாட்டிலும் வாழ விடாமல் கானகத்திற்கும் போரிட வந்திருக்கின்றானே என்று எப்படி சொல்லலாம் என்று நினைக்க நேரிடுகின்றது நம்மால். அந்த மாதிரி அனுமானத்தோடு நினைக்கின்றான் யார், லக்குவன் நினைக்கின்றான். எப்பொழுதுமே அந்த அனுமானம் வருவதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, ஒன்று அவர்கள்ட்ட இருக்கக்கூடிய பிரியத்தின் காரணத்தினால். ராமன் மீது மிகுதியான அன்பு வைத்திருக்கின்றவன் லக்குவன் இல்லையா? சிவக சிந்தாமணி இப்படி சொல்லும், காதல் மிக்குழி கற்றவை கைகொடா என்று சொல்வார்கள். கற்றவும் கைகொடா, காதல் மிக்குழி கற்றவும் கைகொடா என்று சிவக சிந்தாமணி கூறுகின்றது. மிகுதியான அன்பு வைத்திருக்கின்ற இடத்தில் நாம் என்ன செய்ய மாட்டோம், அன்பு வச்சிட்டோம்னா நாம் கற்ற கல்வியானது, இதுவரைக்கும் நாம் கற்ற கல்வி கொஞ்சம் கூட பயன்படாமல் போய்விடும். அதே போலத்தான் இந்த இடத்தில் அவன் கற்ற கல்வியானது கண்ணை மறைத்து விட்டது. காரணம் தன் அண்ணன் மீது கொண்ட அதீதமான பற்று, அன்பு. அந்த அன்பின் காரணத்தினால் என்ன செய்யல, அவன் வந்து சிந்தித்து பார்க்கவில்லை. அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தை கொண்டவனா இருக்கின்றான். அப்போ ராமன் சொல்லுகிறான், இவ்வாறெல்லாம் நினைக்காதே, பரதன் அவ்வாறெல்லாம் இருக்கக்கூடியவன் அல்லன், அவன் தர்மத்தின் நீதியாக இருக்கக்கூடியவன். இன்னொன்று தெரியுமா, இந்த வேதங்கள் எல்லாம் எதை சொல்லுகின்றன தெரியுமா? வேதம் வேறு பரதன் வேறு கிடையாது. வேதம் வேறு, பரதனுடைய செய்கை வேறு அன்று. பரதனுடைய செய்கை இஸ் ஈக்குவல் டு வேதம், வேதம் இஸ் ஈக்குவல் டு பரதன் செய்கை அப்படின்னு தான் எடுத்துக்கணும். அந்த மாதிரி எப்படின்னா அழகா இந்த பாட்டை சொல்லலாம். எனைத்துள மறை அவை இயம்பர் பாலன பனைத்திரள் கரக்கரி பரதன் செய்கையே அனைத்திரம் அல்லன அல்ல அன்னது நினைத்திலை என் வயின் நேய நெஞ்சினால், என் மீது கொண்ட நேயமான அன்பு நெஞ்சினால் நீ என்ன செய்யவில்லை, கொஞ்சம் கூட சிந்தித்து பார்க்கல. எனைத்துள மறை, எத்தனை மறைகள் இருக்கின்றனவோ அத்தனை மறைகளும் அத்தனை வேதங்களும் எதை பற்றி இயம்புகின்றன தெரியுமா? பனை திரள், பனை போன்று திரண்ட தோள்களை உடைய கரக்கரி பரதன் செய்கையை பற்றி தான். அவனுடைய பரதனுடைய செய்கை எப்படிப்பட்டது? நல்ல நீதித்தன்மை பொருந்திய நேர்மையான செயல்களை மட்டும்தான் அவனுடைய உள்ளம் சிந்திக்கும். மனம் மொழி மெய் மூன்றுமே, பரதனிடத்தில் இருக்கக்கூடிய அந்த மனம் மொழி மெய் மூன்றுமே நீதியின்பால் செல்லக்கூடியது. அந்த அறத்தின்பால் அன்று வேறு எதை பற்றியும் சிந்திக்காது. வந்த உடனேயே தன்னுடைய அண்ணனுக்கான தந்தை இல்லை என்றாகிவிட்டது. அண்ணன் எங்கு சென்று விட்டார்? அண்ணனுக்கு அடுத்து மூத்த தமையன் வந்து தனக்கு தந்தை முறையாக வேண்டும், அவரை பார்க்க வேண்டும் என்று வருகின்றான் பரதன் இல்லையா? அப்படி ஒவ்வொருவராக நினைத்து பார்த்து வந்து கடைசியில் அண்ணன் கானகம் சென்றான் என்று அறிந்த உடனே அழுது புலம்புகின்றான். கோசலை கேட்கின்றாள் அப்பொழுது, நீ எப்படி, உனக்கு இந்த விஷயம் தெரியாதா என்ன? அந்த வரம் கேட்ட விஷயம் வந்து உனக்கு தெரியாதா என்று சொன்னோடனே, தாயே என்ன இப்படி சொல்லிவிட்டீர்கள், எனக்கு எதுவும் தெரியாது. இன்னென்ன பாவங்கள் செய்தவர்கள் இன்னென்ன நரகங்களுக்கு செல்வார்கள் இல்லையா? நான் ஒருவேளை என்னுடைய தாய் சொன்ன கூற்றுக்கு உடன்பட்டேன் என்று சொன்னால் இன்னென்ன பாவங்கள் செய்து இன்னென்ன நரகங்களுக்கு செல்வார்கள், அப்படிப்பட்ட நரகங்களுக்கு நான் செல்வேனாக என்று பரதன் சபதம் மேற்கொள்ளி, பரத சபதம் என்று சொல்லியே ஒரு
பகுதி இருக்கின்றது. அதெல்லாம் படிக்கும்போது நம்மை அறியாமல் கண்களில் வந்து நீர் உகக்கக்கூடியவை. அப்படிப்பட்ட சிறந்ததான பாடல்கள் கவி சக்கரவர்த்தியும் சரி, வால்மீகியும் சொன்னதும் சரி. அந்த ராமாயணத்தை வந்து வாழ்க்கையில் முழுமையாக படித்தாக வேண்டும். ஆங்காங்கு படிப்பதை காட்டிலும் முழுமையாக படித்தோம் என்று சொன்னால் அது வந்து எந்த அளவுக்கு எப்படி சிறப்பாக இயற்றியிருக்கின்றார்கள். அந்த நம்முடைய இதிகாசம், பாரத நாட்டினுடைய முதன்மையான இதிகாசங்களில் ராமாயணம் எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கின்றது என்று குழந்தைகளுக்கும் சரி நாமும் கற்றறிந்து இன்புற வேண்டும். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த இதிகாசம். அப்படி சொல்லுகின்றான், இந்த வேதங்கள் தான் பரதன், இந்த பரதனும் வேதங்களும் வேறு வேறு இல்லை என்று நினைத்து கொள்ளது, இரண்டும் ஒன்றுதான் என்று சொல்லுகின்றான். சொன்னது யாரு? பரம்பொருள் தான் கூறுகின்றார். பரம்பொருளாகிய ராமபிரான் கூறுகின்றார். அந்த நேரத்தில் ராமபிரான் பரதனை பற்றி சொல்லுகின்ற பொழுது அவருக்கு தெரியாது, தான் இறைவன் என்று நினைக்கவும் இல்லை, சொல்லிக்கொள்ளவும் இல்லை, கூறிக்கொள்ளவும் இல்லை. அப்படிப்பட்ட பரம்பொருளாகிய ராமபிரானே பரதனுக்கு இப்படி ஒரு சர்டிஃபிகேட் தரார், சான்றிதழ் தரார். எப்படி சொல்றார் அப்படின்னா, பெருமகன், அற்புதமான பாடல், பெருமகன் என்மையின் பிறந்த காதலில் வரும் என நினைகையும், பெருமகன் என்மையின் பிறந்த காதலின் வரும் என நினைகையும், மண்ணை என்மையின் தரும் என நினைகையும் தவிர தானையால் பொறும் என நினைகையும், தானையால் பொறும் என நினைகையும் புலமை பாலதோ என்று சொல்லுகின்றார். நல்லா யோசிச்சு பாரு லக்குவா. என்ன அப்படின்னா, இந்த பெருமகன் என்ற வார்த்தை இந்த இடத்துல போடுகின்றான் ராமன். முதல்ல சொன்னது வள்ளல் என்று சொன்னது விஸ்வாமித்திரர் சொல்லுகின்றார். வள்ளலையே அணையவன் என்று சொல்லுகின்ற பொழுது இந்த வள்ளல் ஆகிய ராமபிரானுக்கு இணையான இந்த பரதனை பெற்றெடுத்தவள் கைகை என்று சொன்ன அந்த இடத்தில் வள்ளலுக்கு இணையான பெருமகன் என்று இன்னொருத்தர் சொல்றது யாரு? ராமன் சொல்லுகின்றார். அந்த பெருமகன் என்மையின் பிறந்த காதல் என பெருமகனாகிய பரதன் என் மீது கொண்ட அந்த அன்பின் காரணத்தினால் இந்த இடத்துக்கு வருகின்றானே ஒழிய அந்த எண்ணத்தை நீ கொள்வாயாக. அப்படி வருவது சரி. மண்ணை என்மையின் தரும் என நினைகையும், அந்த மண்ணை என்னுடைய தந்தை கொடுத்த அந்த நாட்டை என்னிடத்தில் தருவதற்காகத்தான் வருகின்றானே தவிர தானே கொண்டு பொறுவதற்காக வருகின்றானோ? பொறுதல்ல போரிடுதல். தானையினால் போர் கொள்வதற்காக வருகின்றான் என்று நினைக்கின்றாய். இது உன்னுடைய அறிவுக்கு புத்தி கெட்டக்கூடியதா? சிந்தித்து பார்த்தாயா? ஆராய்ந்து பார்த்தாயா என்று சொல்லுகின்றார். ஆராய்ந்து பார்க்காமல் சொல்லுவாங்க இல்லையா, கத்தியை தீட்டாதே புத்தியை தீட்டு. அதே மாதிரி கண்ணியம் தவறாது உன் திறமையை காட்டு என்ற பாடல் இருக்கின்றது, எல்லோருக்கும் தெரியும். ஆத்திரம் கண்ணை மறைத்திடும் போது அறிவுக்கு வேலை கொடு, உன்னை அழித்திட வந்த பகைவன் என்றாலும் அன்புக்கு பாதை விடு. அந்த வரிகள் அப்படியே பொருத்தமா இருக்கும். இந்த ராமாயணத்தை படிச்சதுனால தான் இப்படிலாம் பாடல்கள் எழுதியிருக்காங்க நம்முடைய கவிஞர்கள். யார் யாரெல்லாம் மிகச்சிறந்த கவிஞர்கள் என்று தமிழகத்தில் பெயர் பெற்றிருக்கின்றார்களோ அத்தனை பேரும் கம்பரை கரைத்து குடித்து அதில் இருக்கக்கூடிய வார்த்தைகள் எப்படி போட்டிருப்பாங்க. அந்த பள்ளம் உள்ளம் என்ற வார்த்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா அற்புதமாக திரைப்பட பாடல்களில் பயன்படுத்தியிருக்கக்கூடிய கவிஞர்களை பார்க்கின்றோம். அப்படி ஏன்னா தள்ளறிய பெருநீதி என்று வரக்கூடிய பரதனை பற்றிய பாடலுக்கு பொருத்தமான பாடல்கள், சினிமா பாடல்கள் இருக்கின்றன, திரைப்பட பாடல்கள். ஏன்னா அதிலிருந்து எடுத்துக்கொண்டவை கண்ணதாசனும் சரி, கவிஞர் வாலியும் சரி, வைரமுத்துவும் சரி, எத்தனையோ பேர் எழுதியிருக்கின்றார்கள். ஆனால் அந்த எழுதின அந்த கவி சக்கரவர்த்தி கம்பனை படித்து அதை வாழ்க்கையில் பயன்படுத்தி இந்த மன்றத்துக்கும் சரியான முறையில் கொண்டு சென்று சேர்க்கின்றார்களா என்றால் அத்தனை பேரும் கிடையாது. ஒரு சிலர் சரியான முறையில் அவற்றை பயன்படுத்துகின்றார்கள். நம்முடைய தர்மத்தை குலைக்காமல் அவற்றை பயன்படுத்துகின்றார்கள் என்று சொன்னால் மிகையாகாது. அப்படிப்பட்ட ஒரு சிறந்ததான பாடல் இந்த இடத்துல பெருமகன் என்மையின் பிறந்த காதலில் பெருமகன் என்ற சொல்லை அந்த இடத்தில் கொடுக்கின்றார். இந்த பெருமகன் என்ற சொல்லை ராமனே கூறியிருக்கின்றார் என்று சொன்னால் எப்படிப்பட்ட ஒரு சிறந்த பேரு. அது மட்டும் இல்லாம பொன்னோடும் பொறுகழல் பரதன் போந்தனன் நன்னெடும் பெரும்படை நல்கலன்றியே என்னோடும் பொறும் என இயம்பற்பாலதோ, என்னோடு போரிடுவான் என்று நீ சொல்லுகின்றாயே, மின்னோடும் பொறுவுற விலங்கு வேலினாய் என்று இந்த இடத்துல அந்த தொடரை பார்த்தீங்கன்னா கம்பர் போட்ட வரி, மின்னோடும் பொறுவுற விலங்கு வேலினாய். கையில வேல் வைத்திருப்பானா லக்குவன்? கிடையாது. லக்குவனுடைய கையில் இருக்கக்கூடிய ஆயுதம் என்ன ஆயுதம்? வில்லை ஏந்திருக்கக்கூடியவன். ஆனால் கம்பர் இந்த இடத்துல போட்டது வேல் வைத்திருக்கின்றான் என்று சொல்லியிருக்கின்றார். ஏன் வேல் வைத்திருக்கின்றான் என்று சொன்னால், மின்னோடும் பொறுவுற விலங்கு வேலினாய் என்று விழிக்கின்ற கம்பர் ராமபிரான் இவ்வாறு லக்குவனை விழித்து சொல்வதற்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னார்லே, உன்னுடைய அறிவினை தீட்டி பார்ப்பாயாக, உன்னுடைய கையில் இருக்கக்கூடிய ஆயுதத்தை தீட்டாதே, அதற்கு வேலை கொடுக்காதே, எடுத்த உடனே போருக்கு செல்ல வேண்டும் என்ற எண்ணத்தை ஏன் கொள்ளுகின்றாய்? நீ உன்னுடைய அறிவை சிந்தித்து பார், உன்னுடைய அறிவினை
அறிவுக்கு வேலை கொடுத்து அறிவினால் ஆராய்ந்து பார்க்க முற்படு என்று தான் சொல்லுகின்றாரே ஒழிய நீ எடுத்த உடனே போருக்கு செல்ல வேண்டும் என்ற எண்ணத்தை கொள்ளாதே என்று கூறுகின்றார். இதிலிருந்து இந்த லக்குவனிடத்தில் ராமபிரான் தான் பெருமகன் என்ற வார்த்தையை பரதனை குறிப்பதற்காக பயன்படுத்தினார். இதே பெருமகன் என்ற சொல்லை சீதை ஐயா அவர்கள் சொன்னார்கள். சீதை யாரிடத்தில் எப்பொழுது சொன்னாள் என்று சொன்னால், இந்த மாயமான் வேண்டும் என்று சொல்கின்றாள் இல்லையா சீதை, அந்த மாயமான் வேண்டும் என்று சொன்ன உடனே லக்ஷ்மணா சீதா என்று குரலை எழுப்பி, ராமனுடைய குரலை போன்றே மாரீசன் எழுப்பி, அந்த குரல் எழுப்பின காரணத்தினால்தான் மிக வேகமாக செல்ல வேண்டும் என்ற முனைப்பு வருகின்றது. ஆனால் அந்த லக்குவன் செல்லவில்லை. அங்கு லக்ஷ்மண் கடைசியில் தான் லக்ஷ்மண் ரேகை இட்டுவிட்டு செல்லுவான். நான் போகக்கூடாது, இது உண்மையிலேயே ராமனுடைய குரல் கிடையாது, இது அரக்கர்களுடைய செயலாக இருக்கும் என்று சொன்னாலும் கூட கேட்கவில்லை. அப்பொழுது சீதை பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னால், அழகாக அந்த செய்தியை சொல்வார்கள். அந்த பெருமகன் என்ற சொல் அவள் பயன்படுத்தின விதம் மன்னிக்கவும், வெறுவலை நின்ன இப்படின்னு சொல்லிட்டு அந்த சொல்ல பயன்படுத்தியிருப்பாங்க. நீ என்ன காரணத்தினால் இந்த இடத்துல கொஞ்சம் கூட சிந்திக்காமல் இருக்கின்றாயே, பெருமகன் நீ, பெருமகனாகிய ராமன் எழுப்புகின்ற அந்த குரலை நீ சிறிதும் கூட சிந்திக்காமல் இவ்விடத்தில் நின்று கொண்டிருக்கின்றாயே, என்ன காரணம் என்று கேட்கின்றான். அந்த பெருமகன் என்ற சொல்லை சீதை பயன்படுத்துகின்றால் ராமனை குறிப்பிடுவதற்காக. ஆக இரண்டே இடங்கள் தான் பெருமகன் என்ற சொல்லானது 2 பேர் பயன்படுத்துகின்றார்கள். லக்குவனிடத்தில் ராமன் சொல்வதும் சரி, அதே நேரத்தில் பரதனை குறிப்பிடுவதற்காக சொல்வதும் சரி, அதே லக்குவனிடத்தில் சீதை சொல்லக்கூடிய, சீதை யாரை பற்றி, ராமனை பற்றி சொல்லக்கூடிய இந்த செய்தியும் சரி. இதிலிருந்து என்ன தெரிய வருகின்றதுன்னா, எப்பொழுதுமே தன்னுடைய கணவன் மீது கொண்டிருக்கக்கூடிய அந்த குணத்தினால் அதிலிருந்து சிறிதும் கூட மாறாமல், அந்த நல்ல பண்பிலிருந்து இழக்காமல் மறக்காமல் பெருமகன் என்ற சொல்லை சீதை இட்டிருந்தாள். அதே போல பரதனுடைய பண்புகளில் திளைத்து போனவனாகிய ராமபிரான் பரதனை குறிப்பதற்காக பயன்படுத்தக்கூடிய வார்த்தை. ஆக 2 பேருமே சமமானவர்கள் என்ற யாரும் ராமனும் பரதனும் சமமானவர்கள் என்பதை யாருடைய பேச்சின் வாயிலாக நாம் அறிந்து கொள்கின்றோம் என்று சொன்னால், விஸ்வாமித்திரர் வாயிலாகவும் ராமபிரானுடைய அந்த திருவாயாலும் நாம் தெரிந்து கொள்கின்றோம். அப்படி 2 பேருமே ஒன்றாக இருந்தவர்கள். எப்பொழுது 3ஆக மாறுகின்றான் அப்படின்னு சொன்னால், கோசலை கூறுகின்ற கூற்று எல்லோருக்குமே தெரிந்த அந்த அற்புதமான செய்தி என்ன அப்படின்னா, நீதான் நாடாள வேண்டும், ராமன் காட்டுக்கு செல்ல வேண்டும் என்று கைகேயி சொல்லப்பட்ட காரணத்தினால் காட்டுக்கு செல்வதற்கு துணிகின்றான். விடை பெற்று வரலாமே என்று சொல்லி ராமன் தன்னுடைய தந்தையை முதல்ல தந்தையை பார்க்க செல்கின்றான். கைகையை அழைத்து தந்தையை பார்க்க சென்று அங்கு கைகேயி சொல்லுகின்றாள், நீ வனவாசம் செல்ல வேண்டும், பரதனுக்கு தான் முடிசூட்டு விழா அப்படின்னு சொன்ன உடனே சந்தோஷமா ஏற்றுக்கொண்டான். அதுல எல்லாருக்குமே இந்த பாட்டு தெரியும். அன்றலர்ந்த செந்தாமரை ஒத்திருக்கும் முகத்தினை உண்ணுவாள். யாருன்னா சீதையும் நினைக்கின்றாள். அதே நேரத்தில் அந்த ராமபிரானுடைய முகம், நீ கானகத்திற்கு செல் என்று சொல்லும் பொழுதும் சரி, நீ நாட்டை ஆள வேண்டும் என்று சொல்லுகின்ற பொழுதும் சரி, முடி உனக்குத்தான், நீ நாடாளு என்று சொல்லுகின்ற பொழுதும், நீ வனவாசம் செல்ல வேண்டும், அது 14 ஆண்டுகள் வனவாசம் செல்ல வேண்டும் என்று இரண்டையும் ஒன்று, துன்பமாக இருந்தாலும் இன்பமாக இருந்தாலும் ஒரு சேர நினைக்கின்ற அந்த மனப்பான்மை பெருமகன்களுக்கே உரிய மனப்பான்மை. அந்த மனப்பான்மை இந்த இடத்தில் நினைத்து பார்க்க வேண்டும். அதனால் என்ன செய்யறான்னு சந்தோஷமா ஏற்றுக்கொண்டு வருகிறான். தாயை வணங்கிவிட்டு தந்தையை பார்க்க வேண்டும்னா அவருடைய ஆணை, தந்தையினுடைய ஆணை, அரசனின் ஆணை. தந்தை கூட சொல்லலை, அரசன் ஆணைன்னு சொன்ன உடனே அதற்கு அப்புறம் எந்த ஒரு அதற்கு மாறுபாடு கிடையாது. சில இந்த பாகுபலி திரைப்படத்தில் சொல்லுவாங்க இல்லையா, அரசியல் சாசனம் அதிலிருந்து எந்த ஒரு மாற்றம் இல்லை என்ற மாதிரி, அரசனுடைய ஆணை அதிலிருந்து கொஞ்சம் கூட மாற்றம் இல்லை என்று சொன்னதற்கேற்ற மாதிரி இந்த இடத்தில் சரி என்று மகிழ்ந்து கேட்டு வருகின்றான். தன்னுடைய தாய் கோசலிடம் விடைபெற்று செல்ல வேண்டும் என்று வந்த பொழுது கோசலை என்ன தன்னுடைய மகன் முடிசூடி கொண்டு வருவான் என்று அந்த காட்சியை காண்பதற்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய கோசலை அவன் வெறுமனே வருவதை பார்த்து திகைத்து நின்றாள். அப்படி திகைத்து நிற்கக்கூடிய அந்த கோசலைக்கு முன்னால் நிற்கின்றான் ராமன். என்ன ஆயிற்று ராமா, உனக்கு முடிசூட்டு விழாவை இப்படி நிற்கின்றாய் என்று சொன்ன உடனே அவன் சொல்லக்கூடிய அந்த வார்த்தை பாருங்க, நின் காதல் திருமகன் பங்கமில் குணத்து எம்பி பரதனே துங்கமாமுடி சூடுகின்றான். உன் காதல் திருமகன்னா என்ன, கோசலை அவ்வளவு அன்போடு மிகச்சிறந்த முறையில்
பார்த்து பார்த்து வளர்க்கப்பட்டவன் இல்லையா? அதனால் அந்த பரதனை பற்றி சொல்லுகின்ற பொழுது, நின் காதல் திருமகன் பங்கமில் குணத்து எம்பி பரதனே, என் தம்பி ஆகிய பரதனே துங்க மாமுடி சூடுகின்றான் சொன்ன உடனே மகிழ்ச்சி அடைகின்றாள். ஆனாலும் கூட முறைமை அன்று, இது முறைமை கிடையாது. முறைமை அன்று என்பது ஒன்று உண்டு. மும்மையின் நிறை குணத்தவன் நின்னினும் நல்ல நாள் குறைவிலன் என கூறினாள். நால்வர்க்கும் மறுயில் அன்பினில் வேற்றுமை மாற்றினாள். 4 பேருக்குமே, தன்னுடைய 4 புதல்வர்களுக்குமே வேற்றுமை மாற்றினவள் அப்படின்னு சொன்னா 4 பேருக்குமே எந்த ஒரு வேறுபாடும் பார்க்க 4 புதல்வர்களையும் சிறந்த முறையில் வளர்த்தாள் இல்லையா? அதனால் இங்க சொல்லுகின்ற பொழுது முறைமை அன்று நம்முடைய குலத்து முன்னோர்கள் வழக்கப்படி பார்க்கின்ற பொழுது மூத்தவனிற்கு இளைவனுக்கு முடிசூடுதல் என்பது முறை கிடையாதே. அப்படி இருக்க ஆனா இருந்தாலும் பரவாயில்லை. ஏன்னா உன்னை காட்டில் மும்மையின் நிறை குணத்தவன், உன்னை காட்டில் மும்மடங்கு நிறை குணத்தவன். நிறைனா சால்பு, சால்புக்குரிய குணம்னா அன்பு, நான், ஒப்புரவு, கண்ணோட்டம், வாய்மையோடு 5 சால் போன்றிய தூண் என்று வரும். அப்படி 5 நல்ல பண்புகளை தன்னகத்தை கொண்டவன், அந்த நிறை குணத்தவனாக இருக்கக்கூடியவன். நின்னை காட்டிலும் நல்லவன், ஒன்று நிறை குணத்தவன், உன்னை காட்டிலும் நல்லவன், குற்றமற்றவன், இவ்வளவையும் சொல்லி அதனால் அவனுக்கு சரிதான் முடிசூட்டுவது அப்படிங்கிற மகிழ்ச்சி கோசலைக்கு ஏற்படுகின்றது. இந்த இடத்தில் சமமாக இருந்த ராமனும் பரதனும் இப்பொழுது அந்த பரதனை பற்றி சொல்லுகின்ற பொழுது மும்மடங்கு உன்னை காட்டிலும் உயர்ந்தவன் என்று கோசலையால் புகழப்படுகின்றார். அப்படி கோசலையால் புகழப்பட்ட பாராட்டப்பட்ட அந்த வார்த்தைகளை சொன்ன கம்பர் இந்த பாடலை சொல்லி முடிக்கின்றார். 4 புதல்வர்களிடம் ஒரே விதமான அன்பினை காட்டியவளாக இருந்தாலும் கூட பரதனிடத்தில் அவனுடைய பண்பினை பற்றி நன்றாக ஆராய்ந்து பார்த்து இந்த கூற்றுக்கு இந்த முடிவுக்கு வருகின்றாள். இப்படித்தான் பரதன் என்று சொல்லி கோசலை கூறுகின்ற அந்த கூற்றையும் சிந்தித்து பார்க்கின்றோம். சரி, 3 மடங்கு சமமாக இருந்தவன், ராமனும் பரதனும் சமமாக இருந்தவர்கள் 3 மடங்கு உயர்ந்தவனாக ஆகின்றான் கோசலையினுடைய வார்த்தைகளால். அடுத்து 1000 மடங்கு எப்படி வந்தது என்று பார்த்தால் அது அற்புதமான ஒரு காட்சி. கானகம் வந்தாகிவிட்டது. குகனோடு ஐவரானோம் என்று சொல்லி நண்பனாக ஏற்றுக்கொண்டான் ராமன். அந்த குகனோடு ஐவரானோம், முன்புளம் ஒரு நாள்வேம் இன்றைக்கு அன்புள்ள இனி நாம் ஒரு ஐவர்கள் உளரானோம் என்று சொல்வான். அப்படி 5 பேராக ஆகிவிட்டோம். நம்முடைய தந்தைக்கு 5 பிள்ளைகள் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து சுக்ரீவனோடு சேர்ந்து அடுத்து கடைசியில் வீடனோடு சேர்ந்து 7 ஆனோம் என்று சொல்லி வரும். அப்படி ஆனோம் என்று சொல்லி நட்பு பாராட்டிய அந்த குகனை பற்றி சிந்திக்க வேண்டும். அப்படி குகனை சிருங்கிபேரம் என்ற இடத்திற்கு தலைவனாக இருந்தவன், 1000 நாவாய்களுக்கு தலைவன். அந்த கிராதர் வேந்தன் என்று சொல்வார்கள். கிராதர் என்று சொன்னால் வேடர்கள் குலத்து கிராதர் என்று சொல்வார்கள். அந்த வேடர்குல தலைவனாகிய குகன் ராமபிரான் வந்திருக்கின்றார் என்று சொன்ன உடனேயே தேனும் மீனும் கொணர்கின்றான். அதை பார்த்துட்டு பவித்திரமற்றவையாக இருந்தாலும் கூட உன்னுடைய அன்பு கலந்து கொண்டு வந்ததனால் அது பவித்திரமானது என்று ஏற்றுக்கொள்ளுகின்றார். என்று ஏற்றுக்கொள்ள உண்ணவில்லை, உண்ண இயலாது இல்லையா? அங்கு முனிவர்கள் அனைவரும் அருகில் விருத்த மாதவர் சூழ இருக்கின்றார். அதனால் பவித்திரமற்றவையாக இருந்தாலும் நீ அன்போடு கொண்டு வந்தவை என்பதனால் இது பவித்திரமானது என்று சொல்வார். அப்படி ஏற்றுக்கொண்ட குகன் இந்த பரதன் தன்னுடைய படையோடு, ஏன்னா எப்படியா தன்னுடைய அண்ணனை அழைத்து செல்ல வேண்டும், அரியணையில் அமர வைக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு வந்திருக்கின்றான். அப்படி வந்திருக்கக்கூடிய பரதனை பார்த்து அந்த கரையில் வடகரையில் நிற்கின்றான் பரதன், தென்கரையில் நிற்கின்றார் யாருன்னா குகன் நிற்கின்றான். அந்த தென்கரையிலும் கூட அந்த கரை மீது நிற்கவில்லை, கொஞ்சம் தள்ளி நிலத்தில் நிற்கின்றான். அந்த நிலத்தில் நிற்கின்றவனாகிய குகன் சரிவர தெரியவில்லை பரதனுடைய முகம் பார்க்கிறதுக்கு. அந்த சரிவர தெரியாத காரணத்தினால் பார்க்கின்ற அவனுடைய முகம், அதாவது அதே ராமன் எப்படி மரவுரி தரித்து வந்திருக்கிறானோ அதே மரவுரி தரித்து கொண்டு கண்களில் நீர் பொழிய மழை ஆறாக நீர் பெருகி ஓடுகின்றது, வாட்டமான முகம், உண்ணாமல் துயருற்று வந்திருக்கக்கூடிய அந்த தோற்றம். அந்த தோற்றம் குகனுடைய கண்களுக்கு தென்படவில்லை. அதனால் என்ன செய்யறான் அப்படின்னு சொன்னா, தன்னுடைய படையை கூவி அழைக்கின்றான். எலியலாம் இப்படை அரவம் யான் என கூவி அழைக்கின்றான். வந்திருக்கின்ற பரதன் படை எப்படி சொல்றாராம்? குகன் சொல்லுகின்றது எலிப்படை என்று சொல்லுகின்றான். திருக்குறள் ஒரு குறட்பா உண்டு, ஒலித்த கால் எண்ணாம் உவரி எலிப்பகை நாகம் உயிர்ப்ப கெடும் என்று சொல்வார்கள். எவ்வளவு சத்தத்தோடு பேரிரைச்சலோடு கடல் ஆர்ப்பரித்தாலும் கூட எலி பயப்படாது. அதற்கு பகையாக இருக்கக்கூடிய அரவம் உயிர்ப்ப அப்படின்னா பெருமூச்சு விட்டாலே பயந்து ஓடிடும். அந்த மாதிரி எலியலாம் இப்படை அரவம் யான் என எல்லோரும் எழுந்திருங்கள் வேடுவர் குலத்தை கூவி அழைக்கின்றான் குகன். அனைவரும் எழுங்கள் என்று சொல்லி சீற்றத்தோடு அழைக்கின்றான்.
ஏன்னா கானகத்திலும், அதாவது நாட்டிலும் வாழ விடாமல், நாட்டையும் ஆள விடாமல் கானகத்திற்கு வந்திருக்கின்றானே இந்த பரதன் என்று சொல்லி கோபத்தோடு சீற்றத்தோடு எழுகின்றான் இந்த குகன். அந்த சீற்றத்தோடு எழுகின்ற பொழுது அவனுடைய தோற்றத்தை மடிக்கின்ற கம்பர் இப்படி சொல்லுகின்றார்: கட்டிய சுரிகையன் கடித்த வாயினன், கட்டிய சுரிகையன் கடித்த வாயினன், வெட்டிய மொழியினன் விழிக்கும் தீயினன், கொட்டிய துடியினன் குறிக்கும் கொம்பினன், கிட்டியது அமர் என கிளறும் தோழினான் என்று பாடுகின்றார். சுரிகைன்னா உடைவாள் சிறகக்கூடிய அந்த வார் அணிந்து கொண்டான். வாயை கடிச்சிட்டு கோபத்தோடு உரைகளை உரைத்து கொண்டு கண்களிலிருந்து அந்த தீ உமிழ்வது போன்ற கண்களுடன் துடியை கொட்டி அந்த ஊதுகுழல் சொல்லுவோம்லே அந்த குழலை கொம்பினை எடுத்து ஊதியும், இன்றைக்குத்தான் எனக்கு என்னுடைய தோள்கள் வந்து போரிடுவதற்கான அந்த வாய்ப்பு கிடைத்தது, கிளறியது, அதை கிட்டியது அமர் என கிளறும் தோழினான். கிளர்ந்த தோள்கள் இன்றைக்கு சரியான போர் அமையப் போகின்றது என்று சொல்லி தன்னுடைய வேடர் குலத்தை அழைத்தான். அப்படி அழைத்து இந்த கோபம் வந்து எப்படிப்பட்டது தெரியுமா? இது பெரியோர்கள் சான்றோர்கள் சொல்வார்கள். பொதுவாகவே பண்புன்னா நல்ல பண்புக்கு தான் விழுமியம் என்று சொல்வோம். ஆனால் இந்த இடத்தில் இந்த குகனுடைய கோபம் வந்து 3 விதமான விழுமியங்களை வெளிப்படுத்தியது என்று சொல்வார்கள். குகனுடைய கோபம் 3 விதமான விழுமியங்களை வெளிப்படுத்தியது. என்னென்ன விழுமியங்கள் அப்படின்னு சொன்னா, 1 புகழ், மற்றொன்று செய்நன்றி அறிதல், 3 தோழமை தன்மை, நட்பு பாராட்டியது. இந்த 3க்கும் அற்புதமாக கம்பர் பாடினார். அஞ்சன வண்ணன் என் ஆருயிர் நாயகன் ஆளாமே, அஞ்சன வண்ணன் என் ஆருயிர் நாயகன் ஆளாமே, வஞ்சனையால் அற செய்திய மன்னர் மந்தாரே, வஞ்சனையால் அற செய்திய மன்னர் மந்தாரே, செஞ்சரம் என்பன தீ உமிழ்கின்றன செல்லாவோ, உஞ்சி இவர் போய்விடு நாய்குகன் என்று ஓதாரோ அப்படின்னு சொல்லுவாங்க. என்னை நாய்குகன் என்று என்னை ஓத மாட்டார்களா, சொல்ல மாட்டார்களா? ஏன்னா அஞ்சன வண்ணன் என்னுடைய ஆருயிர் நண்பனாக என்னை ஏற்றுக்கொண்டவனாகிய ராமபிரான் என்னுடைய ஆருயிர் நாயகன், அவன் இந்த நாட்டை ஆளாமல் அதே நேரத்தில் வஞ்சனையால் அற செய்திய மன்னர், வஞ்சனை கொண்டு 2 வரங்கள் கேட்டு நாட்டை பெற்றுக்கொண்டவன் பரதன், அவன் போர் தொடுத்து வந்திருக்கின்றானே, எங்களுடைய செஞ்சரங்கள் அவருடைய மார்பை துளைக்காமல் இருந்து விடுமோ என்றும், உஞ்சு இவர் போய்விடும், உஞ்சுன்னா இவர்கள் உயிர்த்து தப்பிச் சென்று விட்டார்கள் என்று சொன்னால், தப்பிச் சென்று விட்டால் என்னை பார்த்து நாய் குகன் என்று என்னை ஏசுவார்களே. ஏன்னா ராமனிடத்தில் குகன் சொல்லுகின்ற பொழுது செய்குவன் அடிமை என்று சொன்னான். நீ இங்கே தங்கியிரு, உனக்கு வேண்டிய உணவு தருகின்றேன், நீராட கங்கை இருக்கின்றது, காய்கனிகள் கொண்டு வந்து தருகின்றேன், நம் நட்பு பாராட்டி மகிழலாம், அளவலாவி மகிழலாம் என்று சொல்லுகின்றார். அதனால் செய்குவன் அடிமை என்று சொன்னான் இல்லையா, நான் அவருக்கு அடிமையாக இருந்து பணியாற்றுவேன் என்று சொன்னேன். அதனால் என்னை இந்த உலகமானது நாய் குகன் என்று என்னை ஓதாதோ என்று சொல்லுகின்றார். இந்த இடத்துல வந்து முக்கியமா செய்நன்றி மறவாமை, நாயினா நன்றி மறவாத தன்மை உடையது இல்லையா, அந்த நன்றி மறவாமையாகி அந்த பண்பு வெளிப்படுகின்றது. இன்னொரு இடத்துல ஆழ நெடுந்திரை ஆறு கடந்திவர் போவாரோ, வேழ நெடும்படை கண்டு விலங்கிடும் இல்லாளோ, தோழமை என்றவர் சொல்லிய சொல்வொரு சொல்லன்றோ, ஏழைமை வேடன் இறந்திலன் என்று என ஏசாரோ என்று சொல்லுவார். ஆழ நெடுந்திரை ஆறு கடந்து இவர் போவார் அப்படின்னா, கங்கை யாரு ஆழமும் அகலமும் மிக்கது. கங்கை யார் ஆழமும் அகலமும் மிக்கது. அந்த ஏன்னா அந்த கங்கையை கடந்து வர வேண்டும் என்று சொன்னால் குகனுடைய நாவாய்களை கொண்டு வந்துதான் கடக்க வேண்டும். அப்படி ஆழ நெடுந்திரை, மிகப்பெரிய திரைகளை அலைகளை உடையதாகிய இந்த கங்கை கரையை கடந்து இவர்கள் சென்று விடுவார்களோ, வேழ நெடும்படை கண்டு விலங்கிடும் வில்லாளோ, அந்த வேழ நெடும்படை அந்த யானைப்படையை பார்த்து நான் பயந்து போயிடுவனோ, அப்படிப்பட்ட வில்லாளனா நான்? தோழன் என்று சொன்ன அந்த சொல்லானது ஒப்பற்ற சொல் இல்லையா? அப்படி இருக்கக்கூடிய நான் ஏழைமை வேடன் இன்னும் இறக்காமலா இருக்கின்றான், சாகாமலா இருக்கின்றான் என்று இந்த உலகம் கேட்கும். அதனால் இந்த தோழமை பாராட்டி அந்த உயர்ந்த குணத்துக்கு வேற என்ன இருக்கின்றது என்று அந்த விழுமியம், குகனுடைய விழுமியத்தில் தோழமை வெளிப்படுகின்றது. மூன்றாவதாக அதுவும் ஆடு கொடிப்படை சாடி அறத்து, இந்த பாட்டு பார்த்தீங்கன்னா அப்படி துள்ளல் நடை மாதிரி இருக்கும், அப்படி எழுதியிருப்பார். இதே மாதிரி சூர்பனகை நடந்து வருகின்ற பொழுது ஒரு பாட்டு பாடுவார், அந்த மாதிரி ஒரு மெட்டில் அமைக்கப்பட்ட பாட்டு இதெல்லாம். ஆடு கொடிப்படை சாடி அறத்தவரே ஆள, வேடு கொடுத்தது பார் எனும் இப்புகழ் மேவீரோ, வேடு கொடுத்தது பார் எனும் இப்புகழ் மேவீரோ, நாடு கொடுத்த என் நாயகனுக்கு இவர் நாமாளும் காடு கொடுக்கலராகி எடுத்தது காணீரோ அப்படின்னு பாடு. அப்படி ஆடு கொடிப்படை சாடி அறத்தவரே ஆள் அப்படின்னா, ஆடுகின்ற அந்த கொடிப்படையை உடைய பரதன்
கொடிப்படையை உடைய இந்த படையை வெற்றி கொண்டு என்னுடைய அறத்தவராகிய ராமபிரான் ஆள வேண்டும். வேடு கொடுத்தது அந்த ராமபிரான் ஆளுவதற்கு வேடர்கள் தான் அதை மீட்டுக் கொடுத்தார்கள் என்ற அந்த புகழ் எனக்கு கிடைக்க வேண்டும். நாட்டிலும் வாழ விடாமல் கானகத்திற்கு வந்திருக்கின்றார்களே, நாடு கொடுக்கிலராகி எடுத்தது காணீரோ, நாடு கொடுத்த என் நாயகனுக்கு இவர் நாம் ஆளும் காடு கொடுக்கிலராகி, நாடு கொடுத்த என் நாயகனாகிய ராமபிரான் அவருக்கு காட்டையும் கொடுக்க விடாமல் இங்கு வந்து விட்டார்கள் அப்படிங்கிற கோபம். அந்த மாதிரி கோபத்தோடு கோபாவேசத்தோடு கூறுகின்ற கூற்று இந்த இடத்தில் வெளிப்படுவது அந்த புகழுக்காக உயிரையும் கொடுப்பார்கள் வேடர்கள். அந்த இடத்துல முக்கியமாக என்னன்னா, வேடர் குலம் எப்படிப்பட்டது என்று சொன்னால், ஆழ்ந்து பார்த்தோம்னா அறம்தான் ஆட்சி செய்ய வேண்டும் என்ற அந்த அழுத்தமான விழுமியம் குகனை கோபத்தில் தள்ளியது. அதுதான் தூக்கலாக தெரிந்தது. அது மட்டும் இல்லாமல் எப்படியாவது வேடர்கள் என்றால் சும்மா வெறுமனே நாங்கள் வேட்டுவர் தொழிலில் புரிகின்றோம் என்று நினைத்து விடக்கூடாது. அந்த புகழ் நோக்கம் என்பது இருக்க வேண்டும். புகழுக்காக தன்னுடைய உயிரையும் கொடுக்க துணிவார்கள். அப்படிப்பட்டவர்கள் வேடர் குலத்தை சார்ந்த நாங்கள் என்று அந்த இடத்துல சொல்லுவான். இந்த குகன் கூறுகின்ற கூற்றுக்கள் எல்லாமே எதுவுமே தெரியலை, இவன் பேசுகின்ற கூற்றுக்கள். ஏன்னா இங்கு தென்கரையில் நின்று கொண்டிருக்கக்கூடிய குகன் இவ்வளவு பேசி முடிக்கின்றான். ஆனால் அதற்கு முன்ன மாதிரி இருப்பாங்க. அவங்களுக்கு சின்ன குழந்தைக்கு என்ன பண்ணுவாங்களோ அத்தனை சேவைகளும் செய்யணும். பெரும்பாலும் அவர்களுடைய பிள்ளைகள் தான் பார்த்து கொள்கின்றார்கள். மருமகள்கள் அவ்வப்பொழுது சென்று வந்தாலே நான் ரொம்ப தூரம் இருக்குது, தினந்தோறும் ஆட்டோவில் போயிட்டு வர்றதுக்கு சில சிரமம். அவர்கள்லாம் வண்டியில் போயிட்டு வந்துடுவாங்க. அதனால் அந்த பையன்கள் தான் முக்கியமாக கவனிக்கிறாங்க. அதே நேரத்தில் எங்கள் மாமியார் ஒவ்வொருத்தையும் வரும்போதெல்லாம் என்னுடைய 4 பையன்களும் 4 மருமகள்களும் அப்படி பார்த்துக்கிறாங்க அப்படின்னு அந்த பாசிட்டிவான அந்த ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க. இன்றைக்கும் அவங்களுக்கு வந்து எந்த ஒரு சாப்பாடு சாப்பிட முடியாதுலாம் கிடையாது. எல்லாமே இது கொடுக்கணும், இது கொடுக்கக்கூடாது அப்படிலாம் கிடையாது. அத்தனை சாப்பிடக்கூடிய அந்த திறமை, அந்த அந்த ஹெல்த், அவங்களுடைய உடல்நலம் அப்படி இருக்குது. அதே நேரத்தில் வந்து இந்த உடல்நலம் அப்படி இருந்தாலும் எந்த நோயில் சுகர் அதெல்லாம் எதுவும் கிடையாது. எந்த அந்த தானிய உணவுகளை கொடுத்தாலும் கூட அந்த சிறிதளவு உண்டு ஜீரணிக்கக்கூடிய அந்த தன்மை படைத்தவர்களாக இருக்கின்றார்கள். 4 பேரும் இன்றைக்கும் எங்கள் மாமியார் வீட்டு பக்கத்தில் சொல்லும்போது பழையபாளையம், ராஜபாளையத்தில் பழையபாளையம் ஏரியாவில் நாங்கள் இருக்கோம். முதல்ல வந்த பூசப்பாடியினர் என்று சொல்லி ராஜபாளையத்துக்கு வந்திருக்கக்கூடிய அந்த முதல் தலைமுறையை சார்ந்தவள் நான் என்பதில் நான் பெருமைப்பட்டுக் கொள்கின்றேன். பூசப்பாடி தான் முதல்ல வந்தாங்க. ஒரு 6-7 தலைமுறைக்கு அப்புறம் நான் வந்திருக்கேன். அதே மாதிரி கொட்டி முக்கலூர் என்று சொல்லக்கூடிய அந்த தாயாதியினர் சொல்லுவாங்க. அந்த தாயாதியினரை சார்ந்தவர்கள் என்னுடைய கணவர் வீட்டார். இன்றைக்கும் சொல்வார்கள், இந்த 4 பிள்ளைகளும் ராமலக்ஷ்மணர் மாதிரி ரொம்ப பிரியமாக இருக்காங்க, ஒருவருக்கு ஒரு விட்டு கொடுக்காமல் வாழ்கின்றார்கள். அது வந்து இந்த ராமாயண கதையோடு பொருந்தி வருன்றதுனால இதை நான் சொல்ல நேரிட்டது. என்னுடைய குடும்ப கதையை சொல்கிறேன்னு நினச்சிக்க வேணாம். அப்படிப்பட்ட அந்த 1000 ராமர் நின் கேள் ஆவரோ தெரியினம்மா என்று குகனால் பாராட்டப்பட்ட அந்த சிறப்பு அவனுக்கு பரதனுக்கு கிடைத்தது. இன்னொரு இடத்துல சொல்லுகின்ற பொழுது இந்த ஒரே ஒரு செய்தியோடு சொல்லி நிறைவு செய்கின்றேன். நேரம் ஆயிடுச்சான்னு தெரியல, ஒரே ஒரு செய்தி நிறைவு செய்கின்றேன். கோசலை எப்பொழுது சந்திக்கின்றாள் அப்படின்னா, மீண்டும் சந்திக்கக்கூடிய நேரம் எப்படின்னா, ராமன் யுத்த காண்டத்தில் வரக்கூடிய செய்தி. யுத்தம் முடிந்து சீதையை மீட்டு கொண்டு வருகின்றார். வந்து பரத்வாஜருடைய ஆசிரமத்தில் இருக்கின்றார். அந்த பரத்வாஜருடைய ஆசிரமத்தில் இருக்கின்ற பொழுது அப்பொழுது பரத்வாஜர் நினைவுபடுத்துகின்றார். ஏன்னா ராமன் 14 ஆண்டுகள் கானகத்தில் இருந்ததினால் என்ன நட்சத்திரம் என்ன தீதி அன்னைக்கு என்ன நாள் எதுவுமே தெரியாது. பரத்வாஜருக்கு தான் தெரியும். ஏன்னா பரதன் வந்து 14 ஆண்டுகள் முடிஞ்ச உடனே நீ வந்துடணும், வரலைன்னா நான் வந்து எரி மூட்டி அதில் வீழ்ந்து விடுவேன், என்னை மாய்த்து கொள்வேன் என்று சொல்லியிருக்கின்றார். இது வந்து ராமனுக்கு நினைவு இல்லை, வந்துடுவோம் அப்படின்ற நினைப்பில் இருந்திருக்கான். ஆனால் பரத்வர் சொல்லுகின்றார், இன்றையோடு அந்த நாள் முடிகின்றது. அதனால் அதை சொல்லாமல் எப்படி சொல்கிறாருன்னா, 14 ஆண்டுகள் நீ வனவாசம் முடித்து இன்றையோடு 14 ஆண்டுகள் நிறைவு பெற்றது அப்படின்னு சொல்கிறார். அந்த தன்னுடைய படை ராமனும் லக்குவரும் எல்லோருமே இருக்கின்ற பொழுது உணவு உண்பதற்கு கால தாமதம் ஆகின்றது. அந்த நேரத்தில் அந்த விருந்து உபசரிக்கக்கூடிய அந்த வேளையில் பரத்வர் நினைவுபடுத்துகின்றார். ஆக 14 ஆண்டுகள் நிறைவு பெற்றதுன்னா பரதன் நினைவு வருகின்றது ராமனுக்கு. இப்போ உடனடியாக செல்ல வேண்டுமே என்று சொல்லி என்ன செய்கிறார்னா, ஹனுமனை அழைக்கின்றார். உதவிக்கு வரக்கூடியவன் ஹனுமன் தானே. உடனே தன்னுடைய தொண்டனை அழைக்கின்றார். ஹனுமன் வருகின்றான். ஹனுமந்தா, இப்பொழுதே செல், பரதன் அங்கு காத்து கொண்டிருப்பான், நம்முடைய வருகை எதிர்பார்த்து கொண்டிருப்பான், நீ செல். அவன் எரி மூட்டி அதில் வீழ்வதற்கு முன்னால் நீ சென்று நாங்கள் வருகின்றோம் என்பதை எடுத்து சொல்.
ஏதோ இந்த அடையாள மோதிரத்தை கொடு என்று சொல்லி மோதிரத்தை கொடுத்து அனுப்புகின்றார். அதே போன்று அனுமனும் சென்று அங்கே சொல்வதற்கு முன்னால் அங்கு பரதன் 14 ஆண்டுகள் ஆகிவிட்டது, அண்ணன் வரவில்லை, அதனால் நான் எரி மூட்டுவாயாக சத்ருகன் என்று சொல்கிறான். சத்ருகன் அந்த இடத்துல 2 பாடல்கள் பாடுவார். அந்த சத்ருகனுக்காக 2 பாடல்கள் மட்டும் வச்சிருப்பார் கம்பர். எல்லோருமே அவரவருடைய விருப்பத்தின் பேரில் சென்று விட்டார்கள், நான் தான் கிடைத்தேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு வருத்தத்தோடு அந்த சத்ருகன் வந்து எரிமூட்டி விட்டு வருகின்றான். அப்பொழுது பரதன் உள்ளே சென்று மூழ்க இருந்த நேரத்தில், விழ இருந்த நேரத்தில் கோசலை வந்து தடுக்கின்றாள். என்னுடைய அருமை புதல்வனே, என் அருமை மைந்தனே, நீ இவ்வாறு செய்யலாமோ என்று சொல்லி இந்த பாடல் அதாவது எண்ணில் கோடி ராமர்கள் எண்ணினும் அண்ணல் நின் அருளுக்கு அருகாவரோ, புண்ணியம் எனும் நின்னுயிர் போயினால் மண்ணும் விண்ணும் உயிர்களும் வாழுமோ என்று சொல்லுகின்றார். எண்ணில் கோடி ராமர்கள் என்றாலும் கூட அண்ணல் ஆகிய இந்த இடத்துல அண்ணல் என்ற வார்த்தை பல இடங்களில் பயன்படுத்தியிருப்பார்கள். ராமபிரானே அண்ணல் சொல்லியிருப்பார், விஸ்வாமித்திரன் அண்ணல் என்று சொல்லியிருப்பார். இந்த இடத்துல பரதனை குறிப்பிடுகின்றாள் கோசலை. அண்ணல் நின் அருளுக்கு அருகாவரோ, அண்ணல் ஆகிய பரதனே உன்னுடைய அருளுக்கு உன்னுடைய தயைக்கு அருகாவார்களா என்று சொல்லி, புண்ணியம் எனும் நின்னுயிர் போயினால், புண்ணியமே வடிவாக அறமே வடிவாக இருக்கக்கூடிய நீ, உன்னுடைய உயிர் போயிடுச்சுன்னா இந்த உலகத்தில் இந்த விண்ணுலகம் சரி மண்ணுலகம் சரி மற்ற உயிர்களும் எப்படி வாழும்? அதனால் வாழ இயலாது என்று சொல்லி நீ இவ்வாறு செய்யக்கூடாது என்று கூறி தடுக்கின்றாள் கோசலை. ஆக 14 அந்த நேரத்தில் அந்த சொல்லி முடிக்கின்ற நேரமும் சரி, அனுமன் வருவதற்கும் சரியாக இருக்கின்றது. அனுமன் வந்து வருகின்றார்கள் என்ற செய்தியை சொல்ல மகிழ்கின்றான் பரதன், அண்ணன் வருகின்றான் என்று சொல்லி. அதற்கப்புறம் அந்த பரதனுடைய செயலுக்காக ஒரே ஒரு காட்சியை குறிப்பிட வேண்டும். பரதன் அறம் சார்ந்தவன், அறக்கடவுளாக தர்ம கடலாக இருந்தவன். அந்த அறக்கடலாக இருந்த பரதனுக்கு வந்து என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னால், பரதனுக்கு வந்து ராமன் கொடுத்தது அந்த கவிகை தாங்கும்படியான செயலை கொடுக்கின்றார். அரியணை அனுமன் தாங்க அங்கதன் உடைவாள் ஏந்த, அரியணை அனுமன் தாங்க, அரியணை அனுமன் தாங்க, அந்த உடைவாளை யார்? அங்கதன் உடைவாள் ஏந்த. அந்த கவிகை இருக்கு இல்லையா, வெண்குடையை வெண்கவிகை பரதன் ஏந்த, சத்ருகனும் லக்குவனும் கவரி வீச, அற்புதமாக ராமனும் திருமகளாக இருக்கக்கூடிய சீதையும் தன்னுடைய ஆசனத்தில் அரியணையில் அமர்ந்திருக்கக்கூடிய விதம் அப்படி இருந்து காட்சி கொடுக்கின்றார்கள். அந்த காட்சியை வந்து நினைவுபடுத்தி கொண்டு இப்படி அனைவராலும் பாராட்டப்பட்ட பரதன், ராமனுக்கு சமமாக இருந்தவன், மும்மடங்கு உயர்ந்தவன், 1000 கோடி ராமனுக்கு இணையானவன் என்று சொல்லி 1000 கோடி ராமர்கள் 1000 ராமர் வந்தாலும் உனக்கு இணையாக மாட்டார்கள் என்று சொன்னவர், அடுத்து எண்ணில் கோடி ராமர்கள் என்றாலும் கூட உனக்கு இணையாக மாட்டார்கள் என்று, உனக்கு அருகில் வர இயலாது என்று சொல்லி வெவ்வேறு விதங்களில் 1, 3, 1000 கோடி என்று மேலும் 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 அந்த பரதனுடைய புகழானது உயர்ந்து கொண்டே சென்றது. அப்படி மானிட வர்க்கமும் கூட என்ன செய்ய வேண்டும்னா, நாளுக்கு நாள் அவர்களுடைய அந்த மனத்திலும் சரி மொழியிலும் சரி அவர்களுடைய உடல் அளவிலும் எல்லாம் மனம் மொழி மெய் மூன்றிலும் கூட நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொண்டு வாழ்வோம் என்று கூறி இந்த 1000 ராமர் என்ற தலைப்பில் பேச வாய்ப்பளித்தமைக்கு அத்தனை பேருக்கும் நன்றியை உரித்தாக்கிக் கொண்டு விரைவிலே நன்றி வணக்கம். ராமாயணத்தை நாம் அனைவரும் படிக்கலாம், ஆனால் மேடை ஏறி சொற்பொழிவு ஆற்றல் லட்சத்தில் ஒருவருக்குத்தான் கிடைக்கும். அந்த ஆற்றலை பெற்ற ராஜாபாளையத்திலிருந்து வந்திருக்க சரஸ்வதி அம்மையாரை மனமன்றம் மிக்க மகிழ்ச்சியோடு கைத்தற்றலோடு பாராட்டுகிறது. அது மட்டுமல்ல, நூலை படித்து மேடையேறும் நமக்கு நூலையே மேடைக்கு தந்த மாரிமுத்தையாவுக்கு நன்றிகளை சொல்லிக்கொண்டு, இந்த மனமன்றத்தை யாரும் கேள்வி கேட்கக்கூடாது, இதை ஒரு கேள்வி கேட்கக்கூடாது என்று ஒரு வேள்வியாய் தொடர்ந்து சென்னையில் இருந்தே மாதம் வந்து அற்புதமாக நடத்திருக்கும் உமையாள் மேடம் அவர்கள் நன்றி கூற வருகிறார். வருக வருக. வந்திருக்கும் அனைவருக்கும் நன்றி. வேற என்ன சொல்றது, இந்த மாதிரி தமிழை கேட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு இல்லையா? நம்ம ஏதோ 4 ஜோக்கு கேட்டுட்டு போயிடுவோம். ஆனால் இந்த மனமன்றம் அறக்கட்டளையை நான் துவங்கி நடத்தும் போது நிறைய கமெண்ட்ஸ் வந்துச்சு. நிறைய பேருக்கு நம்பிக்கை கூட இல்லாமல் இருந்துச்சு. நாய் பெற்ற தெங்கம்பழம் உருட்ட தானே தெரியும், வேற என்ன செய்ய முடியும்னெல்லாம் கமெண்ட் வந்துச்சு. நான் எதுக்குமே அழட்டிக்கல. என் அறிவும் என்னோட உயர்வும் எனக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா அப்பா வளர்த்த வளர்ப்பு அப்படி. வெள்ளத்தனையது மலர் நீட்டம்னு எல்லாரும் அந்த குரலை இன்னைக்கு சொன்னீங்க. இது இன்னைக்கு பேச்சுக்கு எனக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்குது அது சொல்கிறதுக்கு. ஏன்னா நம்ம ஒரு 15 நிகழ்ச்சி நடத்தியிருப்போம் இல்லையா?
அந்த நிகழ்ச்சி ஒன்றுமே அப்பாவோட அந்த ஸ்டாண்டர்ட்லேருந்து குறையவே கூடாதுன்றதில் நான் ரொம்ப உறுதியாக இருந்தேன். கூட்டம் வரலைனாலும் பரவாயில்ல, ஆனால் எனக்கு குறைஞ்சது 40 பேராவது எப்படியும் கட்டாயமாக வந்துட்டு தான் இருந்தாங்க. அந்த சந்தோஷத்தோட இன்றைக்கி ரொம்ப அருமையாக இருந்தது. ஏன்னா நான் இந்த தமிழை கேட்டு தான் வளர்ந்தேன். சில சமயம் டிவிலெலாம் ஏதாவது பார்க்கும்போது அப்பா கிட்ட கேட்பேன், என்னப்பா இலக்கியமே பேச மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு. என்னம்மா பண்ணுறது, இதுதான் எல்லாருக்கும் பிடிக்குதுன்னு. அப்படி மட்டும் நீ பேசிடாதப்பா அப்படின்பேன். அப்பா கிட்ட நான் அப்போவே சொல்லுவேன், வாரம் அம்மா வந்து வியாழக்கிழமான இந்த பித்தளை குடம் விளக்கு எல்லாத்தையும் தேய்ச்சிக்கிட்டே இருப்பாங்க. அது ரொம்ப போராக இருக்கும். நம்ம கொஞ்சம் ஹெல்ப் தான் பண்ணுவோம், அது பெரும்பாலும் அம்மா தான் செய்வாங்க. ஏம்மா இப்படி தேய்க்கிற, அது கருப்பாக தானே போகுது, அது அடுத்த வாரம் மறுபடியும் தேய்ச்சி வெள்ளையாக்கிடலாம் அப்படின்பாங்க. அந்த மாதிரி இந்த மாதம் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து மனசு கஷ்டமாக இருந்தாலும் மாதம் 4வது ஞாயிற்றுக்கிழமை மணமன்றத்தில் நடக்கிற இந்த கூட்டத்துக்கு வாங்க. நாங்கள் தேய்ச்சி வெள்ளையாக அனுப்பி வைக்கிறோம். நீங்கள் திரும்பவும் என்ன ஆனாலும் இந்த தமிழ் தான் இங்கே நடக்கும், இந்த தமிழ் பேச்சு தான் இங்கே நடக்கும். இங்கே சிறப்புரை ஆற்றிய அத்தனை பேருமே, இத்தனை ஒரு 15 நிகழ்ச்சியில் பேசினவங்க எல்லாருமே இந்த மாதிரி தமிழை தான் நம்ம வளர்க்கறதுக்கு உதவியாக இருக்கணும். தமிழ் அதுவாக வளரும். ஆனால் இந்த தமிழ் நமக்கு பிடிக்கலைனாலும் கேட்க பிடிக்கும். நம்ம இந்த தமிழையே நம்ம ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா இப்படி கேட்டு. அதனால் சிறப்புரை ஆற்றிய சகோதரி சரஸ்வதிக்கு மிக்க நன்றி. நான் அம்மானெல்லாம் சொன்னால் அவங்கள நான் ரொம்ப பெரியவங்களாக்கிடுவேன். நாங்கள் எல்லோரும் ஒரே வயசாக இருப்போம், இல்லை குறைஞ்ச வயசாக தான் இருப்பாங்க. அதனால் ரொம்ப சந்தோஷம் எல்லோரும் நீங்கள் வந்து ரசித்து கேட்டதுக்கு, கடைசி வரைக்கும் வந்து கேட்டதுக்கு. சாப்பாடு ஏற்பாடாக இருக்குது. நான் அளவாக தான் ஏற்பாடு பண்ணுறேன், பத்தாமல் போகுது சில சமயம். அதனால் நீங்கள் போய் சாப்பிட்டுட்டு கிளம்புங்க. அதனால் எல்லோரும் சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக போங்க. அடுத்த 4வது ஞாயிற்றுக்கிழமை இன்னும் ஒரு சிறப்பான நிகழ்ச்சியில் எல்லாரும் சந்திப்போம். ரொம்ப நன்றி.